இருக்கிற காணொலியில பார்ப்போம். நிகழ்வின் தொடக்கம் வழக்கம் போல் ஒரு பாடலுடன் சுதா தோழர். அன்பார்ந்த நண்பர்களே, தோழர்களே, அனைவருக்கும் வணக்கம். முதல் நிகழ்வாக ஒரு பாடல். தாய் மண்ணில் ஏன் இந்த சோதனையோ, நிலை தடுமாற மக்கள் படும் வேதனையோ. தாய் மண்ணில் ஏன் இந்த சோதனையோ, நிலை தடுமாற மக்கள் படும் வேதனையோ. உயரும் வாழ்வென்று ஒரு பக்கம் கனவு, உள்ளதும் பறிபோக பதறுது மனது. உயரும் வாழ்வென்று ஒரு பக்கம் கனவு, உள்ளதும் பறிபோக பதறுது மனது. தாய் மண்ணில் ஏன் இந்த சோதனையோ, நிலை தடுமாற மக்கள் படும் வேதனையோ. விலைவாசி ஏற்றம் என்ன மதம் கொண்ட யானையோ, மூக்கு கயிறருந்து முட்ட வரும் காலையோ. விலைவாசி ஏற்றம் என்ன மதம் கொண்ட யானையோ, மூக்கு கயிறருந்து முட்ட வரும் காலையோ. உரமும் மருந்தும் இனி உயரத்தில் பறக்குமோ, உரமும் மருந்தும் இனி உயரத்தில் பறக்குமோ. உயிர் காக்க முடியாமல் ஏழை ஜனம் தவிக்குமோ, உயிர் காக்க முடியாமல் ஏழை ஜனம் தவிக்குமோ. தாய் மண்ணில் ஏன் இந்த சோதனையோ, நிலை தடுமாற மக்கள் படும் வேதனையோ. என்ன விதை விதைத்தாலும் என்ன பயன் கிடைத்தாலும் எங்களையே சேர அந்த கண்கள் விடுமோ. என்ன விதை விதைத்தாலும் என்ன பயன் கிடைத்தாலும் எங்களையே சேர அந்த கண்கள் விடுமோ. தங்க மோதிரத்தை அடகு வைக்க மனமில்லை, தங்க மோதிரத்தை அடகு வைக்க மனமில்லை, தாயகத்தை அடகு வைக்க துணிந்தனரே. தாயகத்தை அடகு வைக்க துணிந்தனரே. தாய் மண்ணில் ஏன் இந்த சோதனையோ, நிலை தடுமாற மக்கள் படும் வேதனையோ. தனியாரின் கைகளிலே வங்கி பணம் நிறையுமோ, எவரவர் கைகளிலே இன்சூரன்ஸும் கொழிக்குமோ. தனியாரின் கைகளிலே வங்கி பணம் நிறையுமோ, எவரவர் கைகளிலே இன்சூரன்ஸும் கொழிக்குமோ. நல்ல கொள்கைக்கு நேருகின்ற துயரமோ, நல்ல கொள்கைக்கு நேருகின்ற துயரமோ. நேசிக்கும் பொதுத்துறையும் ஏலம் போகுமோ, நேசிக்கும் பொதுத்துறையும் ஏலம் போகுமோ. தாய் மண்ணில் ஏன் இந்த சோதனையோ, நிலை தடுமாற மக்கள் படும் வேதனையோ. சத்திய சோதனையை தந்த காந்தி மகான் நித்திரை கலைந்து வந்தார் என்ன நினைப்பார். சத்திய சோதனையை தந்த காந்தி மகான் நித்திரை கலைந்து வந்தார் என்ன நினைப்பார். ஆருயிர் தேசமீது அடகு போகுதென்று
வேதனையோ உயரும் வாழ்வென்று ஒரு பக்கம் கனவு, உள்ளதும் பறி போக பதறுது மனது. உயரும் வாழ்வென்று ஒரு பக்கம் கனவு, உள்ளதும் பறி போக பதறுது மனது. தாய் மண்ணில் ஏன் இந்த சோதனையோ, நிலை தடுமாற மக்கள் படும் வேதனையோ. நன்றிகள் தொடர். ஒரு முக்கியமான பாடல். நண்பர்களே, வழக்கம் போல ஒரு காணொலியுடன் நிகழ்வு தொடக்கம். ஆல்பர் காமியோ அன்னியன் த ஸ்ட்ரேஞ்சர் 1913 பிறந்த ஒரு பிரெஞ்சு எழுத்தாளர். 1957 நோபல் பரிசை பெற்றவர். நோபல் பரிசை பெறுகிற பொழுது அவர் ஆற்றிய உரை என்பது மிக முக்கியமான உரையாக அனைவராலும் குறிப்பிடப்படும். அந்த உரையை அவருடைய தொடக்கப்பள்ளி ஆசிரியருக்கு, அதாவது ஜெர்மனின்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரியர், அவருக்கு தன்னுடைய நன்றி கடிதமாக அதை படைச்சிருப்பார். அந்த உரையை அவர் கொடுத்திருந்தார். அவரு அந்த நன்றி கடிதம் மிகுந்த அளவுக்கு பேசப்பட்டது. இதுதான் அந்த உரை. அந்த உரையோட தகவலா இருக்கிறது எழுத்தாளர்கள் உண்மையாகவும் இந்த உலகத்தோட சுதந்திரம் சார்ந்தும் தொடர்ந்து அவங்களுடைய கண்ணீர் சார்ந்தும் அதோடு பயணிக்கிற அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறன்ற மாதிரியான ஒரு சுருக்கம்னு சொல்லலாம். எழுத்தாளர்கள் தனித்தவர்கள் அல்ல, அவர்கள் இந்த உலகம் சார்ந்த ஒரு ஆட்கள். புரட்சியாளர் ஆல்பர்ட் காமுவோட எழுத்தில் 1960 ஒரு விபத்துல அவர் இறக்குறாரு. அவரு 1957 வாங்கின நோபல் பரிசு, அதுக்கப்புறம் இறக்குறாரு. அந்த ஒரு சோகம் இருக்கிற அதே நேரத்துல எழுத்தாளராக அவர் வளர்ந்து வந்த அந்த இது ஒரு 17 வயதில் காச நோயால் பீடிக்கப்பட்டு அதுல ஒரு சிரமமும் ஏற்பட்டு அவருடைய மாமா வீட்டில் தங்கியிருந்து அங்கிருந்து பகுதி நேர படிப்பு தான் செய்யறாரு. அவருக்கு ஏன் அந்த தொடக்கப்பள்ளி ஆசிரியர் முக்கியன்றத இந்த தொடக்கப்பள்ளி ஆசிரியர் முக்கியத்தோட சொல்லலாம். குழந்தைகள் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவங்க அரசு பள்ளியில படிக்கலாம், தனியார் பள்ளியில படிக்கலாம். அதை பத்தி எங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 20 குழந்தைகள், அது 5ஆம் வகுப்புல இருந்து 9ஆம் வகுப்புக்குள்ள இருக்கும். அந்த குழந்தைகள் அவங்க விருப்பத்தின் பேரில் அவங்க பெற்றோரோட அனுமதியில இதுல சேர்ந்துக்கலாம். அந்த படிவத்தை பூர்த்தி செஞ்சு அதுல உறுப்பினர் ஆகிக்கலாம். அவங்க என்னன்னா மாதத்துக்கு ஒரு முறை, அது சனிக்கிழமை இல்லைன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை குழந்தைகளோட ஒரு 2 மணி நேரம் செலவிடுறது, விளையாடுறது, அவங்கள பேச வைக்கிறது, அவங்கள சுற்றி இருக்கிற அறிவியலை புரிஞ்சுக்கிறதுக்கு, இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு, அவங்க ஊரையும் அவங்கள சுற்றி இருக்கிற விஷயத்தையும் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகளை அதிகமாக்குறது. ஏன்னா பள்ளிக்கூடத்தில் என்னென்னா அவங்க பாடத்திட்டம், அந்த தேர்வுன்ற முறைக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இது என்னென்னா ஒரு ஃபார்மல் லேர்னிங் இல்லாமல் இது ஒரு 2 நாட்களுக்கு முன்பு விசாகன் பேசிய ஒரு துளிர் இல்லம் சம்பந்தம். ஏன்னா துளிர் இல்லத்தோட மாநில பொறுப்பு பயிற்சியாளரா புதுவையில் இருந்தவர் அவரு, அதனால அதை பேசியிருந்தாரு. த அவுட் சைடர்.
ஆல்ஃபர் கேமியோட அந்த வாழ்க்கையோட பயணத்துல வந்து அவருடைய ஆசிரியர் மிக முக்கியமானவர்ன்றத வந்து ஏன்னா அவர்கள் தான் ஆரம்பத்துல அவர் படிப்பதற்கான அனைத்து உதவிகளையும் செய்தவர். ஒரு இலவச கல்வி பெற்று அதன் மூலம் வந்து ஒரு சிறப்பான இடத்தை அடைந்த ஒரு முக்கியமான எழுத்தாளர். நண்பர்களே, அதுதான் தகவலா ஆல்ஃபர்ட் கேமியை பத்தி இனி வருகிற விசாகன் தோழர் அவரை பற்றி உங்களிடையே எடுத்துரைப்பாரு. அதனால அந்த உரையோட அது பயணிக்கட்டும். இன்றைய பேச்சாளர் பற்றி ஒரு உரை, ஒரு தகவலா நான் சொல்லணும்னா, ஏற்கனவே நம்முடைய நிகழ்வுல வந்து சேவல் கட்ட சிறப்பா வழங்கினவர். அதற்கு முன்னாடி ஒரு நம்ம ரவீந்திரநாத் தாகூருடைய கிளியை பத்தி ஒரு கதையை வந்து இன்னும் ஒரு எழுத்தாளர் மிக சிறப்பாக இந்த காலகட்டத்துக்கு பொருந்துகிற வகையில் அதை வடிவமைச்சிருந்தாரு. அதை எடுத்துட்டு வந்து வழங்கினாரு. அந்த கதையும் சேவல் கட்டு நமக்கு வந்து மிக முக்கியமான கதைகளாகவும், விசாகன் தொடரை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய இன்னொரு வார்த்தை யார் சொல்லணும்னா, விசாகன் ஒரு புத்தகத்தை சுமந்து கொண்டு எப்பொழுதும் திரிகிற ஒரு நபர். அது வந்து அவரை குறித்த ஒரு அதிகப்படியான உணர்ச்சி வார்த்தைகளே அல்ல. அது அவர் அப்படித்தான். எங்க போனாலும் புத்தகம் அதிகமா பேசுவாரு. கொஞ்சம் படிப்பு வாசிப்பு குறைவானவர்கள் அவரை பார்த்து விரலுவாங்க. ஏன்னா வந்து இப்போ விசாகன் இதை படிச்சியா அதை படிச்சான்னு கேட்கறது நம்ம எதையாவது சொல்லணுமேன்னு சொல்லிட்டு நான் படிச்சு எஸ்ஏ தாங்க படிச்சேன் அப்படி சொல்லிட்டு போட முடியாது இல்ல. அந்த வகையில விசாகனிடம் அந்த மாதிரினான விசாகனோட அந்த பார்வை என்னைக்குமே நான் மீண்டும் மீண்டும் சொல்றது, அந்த ஒரு ஈகோ இருக்கவே இருக்காது. யாரிடம் நெருங்கி பழகக்கூடியவர். அவருக்கு வந்து நாம் பார்க்கிற விஐபிகளும் பழக்கம் உண்டு, நல்ல நண்பர்களும் நிறைய உண்டு. அந்த பார்வையோட இரு கண்களாக என்னைக்குமே இருந்தது இல்ல. நாமும் அப்படித்தான். அந்த கம்ஃபர்ட் ஜோன் சொல்லுவோம். விசாகன்ட்ட எனக்கு அப்படி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் உண்டு. நான் கொரோனா காலத்துல கூட கொரோனா வந்து ரொம்ப அழகா எதிர்கொண்டு வந்து ரொம்ப நம்மகிட்ட அதுக்கப்புறம் தான் சேவல் கட்டி பேசினார். கொரோனாவில் வந்து விடுபட்டு வந்ததுக்கு அப்புறம் சேவல் கட்டி பேசின ஒரு முத்தாய்ப்பான நபர் அவரு. அந்த வேளை இன்றும் இன்னைக்கு நம்ம பேச இருக்கிற அந்த இலக்கியம் சார்ந்து பேசுகிற பொழுது பிரெஞ்சு இலக்கியம் சார்ந்து தொடர்ந்து நம்ம நிகழ்வுல பேசுனதே இல்லை. அதற்காக அவருடைய அந்த தொடக்கத்தை அவர் கொடுத்திருக்கிறார் என்ற அந்த சிறப்பும் இத்தனை சிறப்புகளும் உள்ள ஒரு நபர் தான் விசாகன். புதுவை சேர்ந்தவர், ஆசிரியராக இருக்கிறார். அவரை வரவேற்று உபசரிப்பில் தமிழ்நாடு கள்ளக்குறிச்சி மாவட்டம் மிகுந்த பெருமை கொள்கிறது. வாருங்கள் விசாகன். விசாகன், நீங்க போகஸ் பண்ணிட்டேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மிக அற்புதமான ஒரு தற்காலத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு உணர்வுபூர்வமான ஒரு பாடலை பாடிய தோழர் சுதா அவர்களுக்கு வாழ்த்துக்களும் அன்பும் மகிழ்வும். என்னுடைய வேலையை வந்து மிக எளிமைப்படுத்தியிருக்கிறாரு என்னுடைய தோழர் நண்பர் கருணாகரன் அவர்கள். ஆல்பர்ட் கேமியோட ஒரு உரையிலிருந்து இந்த நிகழ்வு தொடங்குதுன்னு போல இவ்வளவு ஒரு உற்சாகமான ஒரு விஷயமா இருக்கு. இந்த நூல் கிட்டத்தட்ட வந்து 78 ஆண்டுகள் ஆகுது. முதல்ல இந்த நூல் வந்து 1942 பிரெஞ்சுல வந்திருக்கு. பின்னாடி வந்து என்னன்னா ஸ்ட்ரேஞ்சர்ன்ற ஆங்கிலமாவும் அப்படின்னு ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இன்னும் நிறைய மொழிகள்ல இந்த நூல் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. சொன்ன மாதிரி ஆல்பர்ட் கேமி 1913ஆம் ஆண்டு பிறந்திருக்காரு. அவங்க அப்பா பிரெஞ்சுக்காரர், அம்மா ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவங்க. சின்ன வயசுல அவருக்கு சொன்ன மாதிரி காசநோய் இருந்திருக்கு. தொடர்ந்து அவர் தத்துவம் படிக்க முடியாம படிப்பை வந்து இடையில நிறுத்திடுறாரு. அப்புறம் செய்தி துறையில வேலை செய்யறாரு, எழுதுறாரு. அப்புறம் நாடகங்கள் எழுதியிருக்காரு. தொடர்ந்து வந்து எழுத்தின் வழியாகத்தான் தன்னுடைய விஷயங்களை கடத்தியிருக்கிறாரு. அதுவும் இந்த நாவல் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு நவீன வடிவம், புதினத்தினுடைய நவீன வடிவத்தினுடைய முக்கியமான ஒரு புள்ளியாக இந்த நாவல் பார்க்கப்படுது. இந்த நாவல் வந்த பிறகுதான் உலக அளவுல இதை மாதிரி ஒரு ஒரு புதினத்தை பேசுவதற்கான வழிமுறைகள் கூட உருவானதுன்னு சொல்லலாம். அது எல்லாமே நம்ம வந்து அவருடைய உரையில அவர் சொன்ன அவருக்கு ஆசிரியருக்கு கொடுத்த மரியாதையாகட்டும், அவர் என்னென்ன புத்தகங்கள் எழுதியிருக்காருன்னா புரட்சியாளன்ற ஒரு புத்தகத்தை பத்தியும் சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நாவல்கள் எழுதியிருக்காரு. நாவல்கள்ல வந்து என்னன்னா பிளேக், இப்போ கூட நம்ம வந்து சமீபமா வந்து என்னன்னா இப்ப நம்ம கொரோனா காலம் அப்படின்னு சொல்ற மாதிரி பெருந்தொற்று இருந்ததை பெருந்தொற்றை பற்றியான நாவல்களை எழுதியவர்கள் 2 பேர். ஒண்ணு வந்து மார்க்வஸ், இன்னொன்னு வந்து நமது ஆல்பர்ட் கேமியூ அவர்கள். ஆல்பர்ட் கேமியோட அந்த புத்தகத்தை வந்து
கொள்ளை நோய் அப்படின்ற தலைப்புல புதுச்சேரியை சேர்ந்த மதன கல்யாணி அவர்கள் தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க. புத்தகம் தற்சமயம் விற்பனையில இல்ல, பின்னாடி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொள்ளை நோய் என்ற ஒரு மிக முக்கியமான நாவல் எழுதியிருக்காரு. அப்புறம் வந்து புரட்சியாளன் என்ற தலைப்புல ரெபலியன் அப்படின்ற தலைப்புல ஒரு கட்டுரை தொகுப்பும் எழுதியிருக்காரு. இந்த புனைவை பொறுத்த வரைக்கும் நீங்க என்னன்னா, அந்த புனைவோட பயணிக்கக்குள்ள நான் என்ன பண்ணேன், இன்னைக்கு பேசுவதற்காக திரும்பி நான் ஒரு முறை எடுத்து வாசிச்சு பார்த்தேன். இந்த நாவலை நான் முன்னாடியே வாசிச்சிருக்கிறேன். கிட்டத்தட்ட ரொம்ப சிறிய ஒரு நாவல், பக்கங்கள் கொண்ட நாவல் தான். கிட்டத்தட்ட ஒரு 146 பக்கங்கள் கொண்ட ஒரு நாவல் தான். ஆனா அதுல இருக்கிற உள்ளீடுகள் இருக்குல்ல, இடையீடுகள் இருக்குல்ல, அதை புரிஞ்சு கொள்வது என்பது அவ்வளவு எளிதானது இருக்காது. நிறைய உள்ள 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 அடுக்குகளாக நம்ம பயணிக்க வேண்டிய தேவைகள் இருக்கு. சரி, நம்ம வந்து நாவலுக்கு போவது சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். நாவல் எப்படி தொடங்குதுன்னா, முதல்ல நாவல் தொடக்கமே எப்படி இருக்குன்னா, அந்த வரியே நான் படிச்சிடுறேன் நாவல, அதுக்கப்புறம் நம்ம உரையாடலுக்கு போகலாம். இன்று அம்மா இறந்து விட்டால், ஒருவேளை நேற்றாகவும் இருக்கலாம், எனக்கு தெரியாது. அம்மா இறந்துட்டாங்கன்னு முதியோர் இல்லத்துல இருந்து ஒரு தந்தி வருது. தந்தி எப்படி வந்திருக்குன்னா, தாயார் மரணம், நாளை அடக்கம், ஆழ்ந்த அனுதாபங்கள் அப்படின்னு தந்தி வருது. அங்க இருந்து மெர்சோ என்ன பண்றாரு, இந்த தந்திய தெரிஞ்சுக்கிட்ட உடனே அங்க இருந்து புறப்பட்டு அவங்களுடைய தாயாரோட இறப்புக்காக பயணிக்கிற பயணத்துல இருந்து தான் இந்த நாவல் தொடங்குது. இதுவே பாருங்க, முதல் எடுத்த உடனே ஒரு மிகப்பெரிய ஒரு சோகத்துல இருந்து தான் நாவல் தொடங்குது. தாயார் மரணம், நாளை அடக்கம் செய்யறாங்க, நீங்க ஆழ்ந்த அனுதாபங்கள்னு இருக்கு. அப்போ அவங்க முதலாளி கிட்ட சொல்லிட்டு அந்த நிறுவனத்துல அவருடைய உடை, அந்த கோட்டெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு அங்க இருந்து பேருந்துல ஏறி புறப்பட்டு அந்த முதியோர், அவங்க அம்மா தங்கியிருந்த அந்த முதியோர் இல்லத்துக்கு வராரு. அப்போ வந்து அங்க அந்த முதியோர் இல்லத்தினுடைய அதிகாரி என்ன பண்றாரு, அவர்கிட்ட பேசுறாரு. இத மாதிரி உங்க அம்மாவை வந்து நாங்க இதுல வச்சிருக்கிறோம். அப்போ வந்து என்னன்னா, அந்த இரவு வந்து அந்த இது நடக்கும்ல, திருப்பலி மாதிரியான நிகழ்வுகள், அந்த மாதிரியான நிகழ்வுகளுக்காக எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த முதியோர் இல்லத்துல இருக்கிற நண்பர்களும் கூடியிருக்கிறாங்க. அப்ப அங்க போறாரு அவரு. அப்போ அவருக்கு வந்து என்னன்னா, அவருக்கு ஒரு சிகரெட் பிடிக்கணும் போல ஒரு எண்ணம் ஏற்படுது. அப்போ ஒரு சிகரெட்டை எடுத்துக்கிட்டு அங்க இருக்கிற ஒரு காவல்குவர் கூட நின்றுகிட்டு அவரு சிகரெட் பிடிக்கிறாரு. அப்புறம் வந்து என்னன்னா, அங்க இருக்கிற செவிலி, இவங்க அம்மாவை பார்த்துக்கிட்டவங்க எல்லாருமே இவரை பாக்குறாங்க. இப்படின்னா ஒரு சாவு வீடுன்றத நாம பார்த்திருப்போம். இப்ப நம்ம ஊர்ல அப்படின்னா கத்தி அழுவாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, எமோஷனல் ஆவாங்க, அது மாதிரி எல்லாம் செய்வாங்க. அது அந்த நாடுன்றது பிரான்ஸை பத்தி வந்து என்னன்னா, எப்படி வந்து இங்கிலாந்து வந்து ஒரு மிகப்பெரிய பேரரசா இருந்ததோ, அதே மாதிரி ரோமா, பிரெஞ்சுன்றது ஒரு மிக முக்கியமான ஒரு பேரரசு. அதுக்கும் உலகம் முழுக்க நிறைய நாடுகள்ல காலனிகள் இருக்கு. போர்ச்சுகல், டச்சுக்காரர்கள் இவங்கெல்லாம் இருந்தா கூட உலகம் முழுக்க வணிகத்தை செய்து உலகம் முழுக்க தங்களுக்கான காலனிகளை உருவாக்கியதுல 2 நாட்டுக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்கு. இப்ப இங்கிலாந்துல இருந்து புறப்பட்டு போய் தான் அமெரிக்கான்ற நாடே உருவாகுது. அதே மாதிரிதான் பிரெஞ்சு வந்து சவுத் ஆப்பிரிக்காவுல காலனிகள் இருக்கு அவங்களுக்கு. நியூசிலாந்து ஒட்டியும் இன்னமும் அவங்களுக்கு காலனி இருக்கு. இப்போ புதுச்சேரி, காரைக்கால், மாகே, ஏனம், சந்திரநாகூர், இந்த 5 பகுதிகள் வந்து இந்தியாவில இருந்த 5 பகுதிகள் வந்து பிரெஞ்சு காலனியத்தினுடைய ஒரு பகுதியாக இருந்தது என்பது எல்லாருக்கும் தெரியும், இந்த 5 பகுதிகள். அப்ப அவங்க எல்லாரும் அவரை பாக்குறது, ஒரு வருத்தம் தெரிவிக்கிற மாதிரி முகபாவனை வச்சிருக்கிறது, எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறது, அங்க அழுவுறது, அப்புறம் வந்து பெண்கள்லாம் தொப்பையோட இருந்தாங்கன்ற ஒரு பதிவு, அவங்க உடைய பத்தியான ஒரு பதிவு, ஆண்கள் வந்து மெலிசா வந்து வயசானவங்க எல்லாம் முதியோர் இல்லம், அது குச்சி வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருந்தாங்க, ஒருத்தவங்க மேல ஒருத்தவங்க படுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ராத்திரி முழுக்க உட்கார்ந்து இருந்து அவருக்கு உடம்பும் கழுத்தும் வலிக்குது. அப்போ வந்து என்னன்னா, ஒரு காவல்காரர் அவர் பக்கத்துல இருந்து உட்கார்றாரு. அவருக்கு வந்து ஒரு பிளாக் காஃபி, நம்ம பால் போடாம குடிப்போம்ல, வெறும் தண்ணீரும் அந்த காஃபியும் கலந்த ஒரு பிளாக் காஃபின்னு சொல்லுவாங்க. அது பிரெஞ்சுல ரொம்ப முக்கியமானது. அந்த அவங்க எப்படின்னா, காலை உணவுன்றதே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொட்டி, இந்த பிளாக் காஃபி, இந்த மாதிரியான ஒரு உணவு முறை இருக்கும். இந்த நாவல் முழுக்க அந்த கலாச்சாரமும் பண்பாடும் எல்லா இடங்களிலும் பிரதிபலிச்சு கொண்டே இருக்கும். நான் வந்து புதுச்சேரியில பிறந்தேன்.
ன்றதுனால இந்த நாவலோட அந்த பிரெஞ்சு கலாச்சாரத்தோட என்னால எளிமையா பயணிக்க ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருந்து. அப்போ வந்து எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க, திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த மூக்கு சிந்தறதுல இருந்து, மூக்க உறிஞ்சுறதுல இருந்து, எச்சில முழுங்குறாங்க அந்த வயசானவர்கள்ல இருந்து எல்லாத்தையும் அவரை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த இடத்துல இருக்காரு. ஆனா அவர் அங்க அழுவவே இல்ல. அதுதான் அங்க. அவங்க அம்மா இறந்திருக்கிறாங்க. அங்க அந்த திருப்பலி நடக்குது. அதை எடுத்துக்கிட்டு போறதுக்கு வந்து என்னன்னா, அடுத்த நாள் அதற்கான வேலைகள்லாம் தயாராகுது. அங்க இரவு முழுக்க உட்கார்ந்திருக்காரு. அந்த காவல்காரர் வந்து அவருக்கு வந்து காஃபி, அந்த பிளாக் காஃபி குடுக்குறாரு, குடிக்கிறாரு. அப்புறம் அவங்க வீட்டுக்கு போயி அது ஏதோ என்னன்னா ரெஃப்ரெஷ் ஆகி வர்றதுன்னு சொல்றாங்க. நம்ம தயாராகி வர்றது. அவங்க வீட்டுக்கு போயிட்டு கழிவறை எல்லாம் பயன்படுத்தி கொண்டு எல்லாம் தயாராகி மறுபடியும் அந்த அந்த சர்ச்சுக்கு வர்றதுக்காக அவர் தயாராகிறாரு. அது அது இப்போ நம்ம எப்படி ஒரு சவ ஊர்வலம் போகும்ன்றத நம்ம பார்த்திருப்போம். இப்போ நம்ம இந்துக்களுடைய சவ ஊர்வலம் எப்படி நடக்கும் நமக்கு நல்லா தெரியும். முஸ்லிம்கள் வந்து இருந்தாங்கன்னா எப்படி அவங்கள அடக்கம் செய்வாங்கன்ற சடங்குகள், வழிமுறைகள் எல்லாமே நம்ம பார்த்திருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி கிறிஸ்டியனுக்குள்ள அவங்களுக்கு வந்து என்னன்னா, அங்க இரவுல அவங்க வீட்டுல வச்சிருக்கிறாங்க. அங்க அங்க வந்து எல்லாரும் சோகம் தழுவிய ஒரு சூழ்நிலையில இருக்குது. அதுக்கப்புறம் அந்த அந்த திருப்பலி எல்லாம் முடிஞ்சு, அந்த வேண்டுதல் எல்லாம் முடிஞ்சு, அந்த ஒரு அதிகாரி வந்து அவங்கள வழி நடத்தி எடுத்துட்டு போறாரு. எல்லாரும் நடந்து போறாங்க. அப்போ அப்போ அவங்களுக்கு அப்போ அவரோட பேசிட்டு இருக்காங்க. மெர்சோ கிட்ட என்ன சொல்றாங்க, அந்த முதியோர் இல்லத்துல இருந்து ஒரு அதிகாரி சொல்றாரு, இந்த முதியவர் தான் உங்க அம்மாவுக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தாரு. இவங்க 2 பேரையும் வந்து காதலர்கள் கூட கிண்டல் பண்ணுவாங்க எல்லாருமே. அவ்வளவு பிரியமா 2 பேரும் பேசிக்குவாங்க. ஒண்ணாதான் நடந்து போவாங்க, வருவாங்க. இங்கெங்கெல்லாம் நடந்து போயிருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் அவர் வந்து பகிர்ந்துக்கிறாரு. அப்போ அம்மாவுக்கு வந்து ஒரு துணை தேவைப்பட்டிருக்கு. ஆஹ் தனியா இருக்கிற காலத்துல அப்படின்னு சொல்லிட்டு மெர்சோ நினைக்கிறாரு. அப்ப அந்த சவ ஊர்வலம் வந்து அந்த சர்ச்சை நோக்கி போகுது. அப்போ வந்து என்னன்னா, அப்ப எல்லாரும் நடந்து வராங்க. அப்ப அதுல ஒரு நபர் வந்து பெரு என்ற நபர், அவர் என்ன பண்றாரு, இவங்க எல்லாம் அது வேகமா போகுது. அப்போ பின்னாடி வராங்க. இப்ப நம்ம நடந்து போவோம், வண்டியில போவோம்ல ஒரு சவ ஊர்வலத்துல, நடுவுல வந்து கலந்துக்கிறது, இடையில வந்து இது பண்றது. அவர் வந்து என்னன்னா, நேரா அது போகாம அதனுடைய வழியே தொடராம குறுக்கு வழியில வர்றாரு. குறுக்கு வழியில பூந்து வராரு. அப்ப இதெல்லாம் கவனிக்கிறாரு இவரு. அப்புறம் ஒரு செவிலியர் என்ன சொல்றாங்க, நீங்க வேகமா நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு வேர்த்து கொட்டும். அப்புறம் வந்து அங்க போனீங்கன்னா உங்களுக்கு இதுவா இருக்கும். அப்புறம் சளி பிடிச்சிக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றாங்க. ஏறக்குறைய நம்ம மன உணர்வுகள், நம்ம மன எண்ணங்கள் மாதிரிதான் அங்க பேச்சுக்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கு. அந்த அந்த நிகழ்வுகள் எல்லாம் அங்க இது எல்லா விஷயங்களும் அங்க வந்து அந்த அவங்க அம்மாவுக்கான இறுதி நிகழ்வுகள், அந்த சவ அடக்கம் எல்லாமே. அப்ப அந்த கருப்பு உடை போட்டிருக்கிறது, இப்ப நீங்க கருப்பு ட்ரெஸ் வேற போட்டிருக்கீங்க, அவருக்கு வெக்கையா இருக்கிறது, தொப்பி போட்டிருக்கிறது, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் அவரை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த டிஸ்டர்பன்ஸ்ல அவர் போயிட்டே இருக்காரு. அப்ப நிறைய விஷயங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. அங்க போறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே முடியுது. அங்க சவாடக்கம் எல்லாம் முடிஞ்ச பிறகு மீண்டும் அவர் வந்து என்ன பண்றாரு, வேலைக்கு போறாரு. வேலைக்கு போய் வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ அவங்க முதலாளி வந்து விசாரிக்கிறாரு. அப்போ வந்துன்னா அப்ப நிறைய வேலைகள் இருக்கு, அந்த வேலைகளை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காரு. அவங்க முதலாளி விசாரிக்கிறாரு. அவரும் அவங்க ஃப்ரெண்ட் இமானுவேல்ன்றவரோட சேர்ந்து வெளியே போறாங்க. 2 பேரும் வெளியே போய் அந்த உணவகத்துல சாப்பிடுறது, இந்த மாதிரியான வேலைகள் செய்யறாரு. அப்புறம் சாப்பிட்றது, போறது, இந்த மாதிரி அதை செஞ்சு முடிச்சிட்ட பிறகு அவங்க காதலியை அவர் சந்திக்கிறாரு. மேரி பெத்ன அப்படின்ற ஒரு பெண்ணு. அவங்க அவர் அலுவலகத்திலே வந்து தட்டெழுத்தரா இருக்கிறாங்க. அந்த எப்படின்னா, ஒரு பக்கம் வந்து அம்மாவை பிரிந்த ஒரு சோகம், அப்புறம் நண்பர் கூட சென்று வெளியே ஏதாவது சாப்பிட்றது, போறது, குடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறதுன்றது இயல்பா அங்கங்க வந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் மேரி பெத்னோ கூட அவருக்கான காதல் இருக்கு. அது என்னன்னா ரொம்ப அழகா இருக்கு. அவங்க 2 பேரும் சந்திச்சுக்கிறது ஒரு நல்ல ஒரு ஸ்விம்மிங் பூல்ல ஒரு ரப்பர் மிதவையில படுத்துட்டு இருக்காங்க. அவரு அந்த மாரி கூட கட்டி பிடிக்கிறது, விளையாடுறது, அவங்கள வந்து என்னன்னா முதல்ல டச் பண்றது, அவங்கள கவனிக்கிறது, அப்புறம் வந்து என்னன்னா அவங்க 2 பேரும் காதல் வயப்படுறதுன்றது வந்து ஒரு சங்க இலக்கிய கவிதை மாதிரி இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. 2 பேரும் ஒரு ரொமான்டிக்னு சொல்றாங்கல்ல, ரொம்ப அழகான ஒரு காதல் அது. 2 பேருக்கும், ஒரு ஆணும் பெண்ணும் 2 பேருக்குமே ஒரு நல்ல ஒரு புரிதல் இருந்த ஒரு ஆணும் பெண்ணும் எப்படி காதலிப்பாங்களோ
அப்படியான காதல் நிகழ்வுகள் நடக்குது. அவங்க அவங்க வந்து ஆஹ் இவர் வந்து அவங்கள கட்டி அணைக்கிறது, தொடர்றது, ஆஹ் அவரை இவங்க வந்து அவரை அணைச்சிக்கிறது, ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் முத்தமிட்டுக்கிறது, இது மாதிரி. அப்புறம் அவங்க வந்து ரெண்டு பேரும் வீட்டுல வந்து எப்படி மகிழ்ச்சியா இருந்தாங்கன்றதெல்லாம் ரொம்ப அழகா அவரு பேசிக்கிட்டே போறாரு. இது இது ஒரு பக்கம் வந்து என்னன்னா அந்த மாதிரி கூட இருக்கிற அவருக்கமான காதல். அப்புறம் இமானுவேலும் அவரும் வந்து சினிமாவுக்கு போறது, சுத்துறது, அப்புறம் வந்து ஒரு உணவகத்துல போய் சாப்பிட்றது, மது அருந்துறது. மதுவெல்லாம் பாத்தீங்கன்னா ஒயினை பத்தி வருது, பிராந்தி வருது, இது மாதிரி சிகரெட்டுன்றது, இதெல்லாம் வந்து என்னன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு. அப்புறம் அவர் இருக்கிற அந்த அடுக்ககம் இருக்குல்ல, அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்ல வந்து ஒரு சல்மோன் சல்மோனிமே சல்மோன் சல்மோன் தான் நினைக்கிறேன், சலமோன் தான் நினைக்கிறேன். அப்படி ஒரு தாத்தா இருக்காரு. அவர் ரொம்ப வயசானவரா இருக்காரு. அவர் முகம்லாம் செவுப்பேறி இருக்கு. அவர் ஒரு வயசான நாயை வச்சுக்கிட்டு ஓடுறாரு, ஓடியாடுறாரு. அவரை பார்த்துக்கிட்டே இருக்காரு. இப்ப நாமளும் பார்க்கலாம் இங்க. இந்த மாதிரி நாயை வந்து கூட்டிட்டு போறது அவருக்கு வந்து என்னன்னா வழக்கமா எந்த வேலையும் கிடையாது. இந்த மாதிரி நாயை கூட்டு போறது, கூட்டு வர்றது, அதை டாய்லெட் போக வைக்கிறது, காலையில வாக்கிங் போறது, சாயந்தரம் வாக்கிங் போறது, இத மாதிரியான வேலைகளை தான் அவர் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அவரை பத்தி அந்த சல்மோனும் அவருடைய நாயை பத்தியும் பதிவு பண்றாரு. அந்த இடங்கள்லாம் வந்து என்னன்னா எப்படின்னா அவர் சல்மோன் வந்து அந்த நாயை திட்டுறாரு. இருக்கிறதுல மிக மோசமான கெட்ட வார்த்தையில அந்த நாயை திட்டுறாரு. திரும்பியும் திட்டிட்டு அந்த நாயை பத்தி சொல்றாரு. இப்போ இவர் இது வந்து இது நின்றுட்டு வழியில நின்றுட்டு மெர்சோ கேட்டுக்கிட்டே இருக்காரு. அப்போ இன்னொரு நபர் அந்த பக்கமா கிராஸ் ஆகி நகர்ந்து போறாரு. அவர் தான் ரோமன். ரோமனும் அந்த அடுக்ககத்துல இருக்காரு. ஆனா ரோமனை பத்தி ஒரு வரையறை சொல்லக்குள்ள அவர் வந்து ஒரு இந்த பெண்களை வந்து வச்சு வியாபாரம் செய்யறவரு அப்படின்னு இவர் சொல்றாரு. அவன் கடந்து போயிடுறாரு. அப்புறம் வந்து அந்த ரோமன் வந்து இவரை கூப்பிடுறாரு, எங்க வீட்டுக்கு வர முடியுமா, நம்ம ரெண்டு பேரும் உங்களுக்கு ஒரு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம், வர முடியுமா எங்க வீட்டுக்கு அப்படின்னு கூப்பிடுறாரு. இவரும் வந்து ஒரு சோர்வுற்ற மனையில இருக்கிறதுனால அவர் வீட்டுக்கு போறாரு. ரெண்டு பேரும் ஒயின் குடிக்கிறாங்க, சிகரெட் குடிக்கிறாங்க. அவர் பேசுறாரு, இத மாதிரி என்ன நான் எல்லாமே செஞ்சேன். அப்போ அவர் கையில கட்டிருக்கிற பிளாஸ்டரிய சரி பண்ணிக்கிட்டே சொல்றாரு, இது எப்படி வந்து தெரியுமா, நான் ஒருத்தவனை அடிச்சுட்டேன் நானு. அவன் என்னை எட்டி எட்டி உதைச்சான். வந்து அப்ப என் முகத்துல காயம் பட்டுது, நான் திருப்பி அவன முகத்துல குத்தினேன் ஓங்கி. இதெல்லாம் நம்மளை சுத்தி நடக்கிற அந்த மன உணர்வுகள், போராட்டங்களை வந்து வெளிப்படுத்துற மாதிரியே தான் இருக்கு. திரும்பியும் இந்த மனிதர்களுக்குள்ளார இருக்கிற முரண்கள், போராட்டங்கள்ன்றது தொடர்ந்து கொண்டே இருக்கிற ஒரு வழிமுறையை ஒரு ரெண்டு பேரும் உரையாடுறாங்க நிறைய விஷயங்களை. அப்ப நான் ஒரு பொண்ணை வந்து நான் வந்து பாதுகாத்து வச்சிருக்கேன். அவளுக்கு நான் எல்லா விஷயங்களும் செய்யறேன். ஆனா அவளை திருப்தி அடையவே மாட்றா. திரும்பி திரும்பி என்கிட்ட காசு கட்டிட்டே இருக்கா. அந்த பொண்ணோட தம்பி தான் வந்து என்கிட்ட சண்டை போட்டான், நான் அவனை அடிச்சுட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. நிறைய அந்த பொண்ணை பத்தி நிறைய விஷயங்களை சொல்றாரு. அந்த பொண்ணை எவ்வளவு வன்மமா அட்டாக் பண்ணணுமோ அவ்வளவு குரூரமா ரோமன் பேசுறாரு. அப்புறம் தொடங்கக்குள்ளே என்ன சொல்றாரு, நான் ரொம்ப நல்லவன், ஆனா கொஞ்சம் முன்கோபி, இந்த மாதிரி ரோமன் தொடங்குறாரு. அவரை பத்தி நிறைய விஷயங்களை பேசுறாரு. அந்த பொண்ணை பத்தியும் பேசுறாரு. அவர் என்ன சொல்றாரு, அந்த பொண்ணுக்கு சரியான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், இந்த மாதிரி என்னை ஏமாத்துறவளுக்கு. அதுக்கு என்ன பண்ணணும்னா அவளை நல்லா திட்டி, நல்லா ஒரு வசைப்பாடி, அதாவது இருக்குன்னா தமிழ்ல சொன்னா நல்லா இருக்கிறதுல மிக அதிகமான கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு கடிதம் எழுதி அவளுக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவன் கூட நான் உடலுறவு கொண்டு அவன் மூஞ்சில காரியை துப்பிட்டு அவளை திட்டி வெளியே தொத்தி அனுப்பணும் அப்படின்னு ரோமன் சொல்றாரு. உடனே ஆனா எனக்கு அந்த கடிதம் எப்படி எழுதுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்றாரு ரோமன். உடனே என்னன்னா அப்போ வந்து மெர்சோ சொல்றாரு, நான் வேணா எழுதி தரேன், ஒன்றும் சிக்கல் இல்லை, நீங்க சொல்லுங்க. அதை எழுதி அவர் படிச்சு காட்டுறாரு. அவர் அந்த கடிதத்தை ரொம்ப ரசிக்கிறாரு. அதோட அந்த இடம் முடிவடையுது. பின்னாடி பாத்தீங்கன்னா இவரை மறுபடியும் ஆபீஸ் போறாரு. மறுபடியும் இம்மானுவேலோட சேர்ந்து சினிமாவுக்கு போறாரு. சினிமாவில் வர சீன்ஸ் எல்லாம் அவருக்கு புரியல, அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. இப்படி போகுது. அப்புறம் மறுபடியும் வந்து அந்த மேரி பேத்தனோட சந்திப்பு, அவங்க ரெண்டு பேருக்குமான காதல், ஊடல், அவ்வளவு ரெண்டு பேரும் வந்து என்னன்னா அவ உடைய வர்ணிக்கிறாரு. அவ போட்டிருக்க ட்ரெஸ், கோட்டு, அவளுடைய உடல் அங்கங்கள் எல்லாத்தையுமே அவர் வர்ணிக்கிறாரு. ரெண்டு பேரும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. அதாவது எப்படின்னா அந்த இடம் வந்து ரொம்ப நேர்த்தியா பதிவு பண்ணியிருப்பாரு. அந்த இடத்தையும் நான் சொல்லிடுறேன். இதுல வந்து
இது 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 அந்த இடம்தான். எப்படின்னா, அவள் நாக்கு எனக்கு அவள் நாக்கு எனக்கு என் உதடுகளுக்கு புத்துணர்ச்சி அளித்தது. அவள் நாக்கு என் உதடுகளுக்கு புத்துணர்ச்சி அளித்தது. அப்படியே அலைகளினுடைய சற்று நேரம் கட்டி புரண்டோம். அவங்க 2 பேரும் என்னன்னா கடற்கரையில போய் விளையாடுறாங்க. எப்படின்னா கடற்கரையில வர அந்த நுரை அலைகள் இருக்குல்ல, அதை படுத்துக்கிட்டு வாயால இது பண்ணி கூகுள் பண்ணி அப்படி துப்பணும், மேல பறக்கணும், அதுல இருந்து நுரை வரணும். அது மாதிரி ஒரு விளையாட்டை வந்து மாறி வந்து மெர்சோவுக்கு சொல்லி கொடுக்குறா. அதுல விளையாடக்குள்ள ஒரு வாய் வந்து உப்பு கரிச்சு எரிச்சல் ஆகுது அவளுக்கு. அவ வந்து அவளுக்கு வந்து முத்தம் கொடுக்குறா, கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்போ வந்து என்னன்னா அது இந்த இடத்த ரொம்ப அழகா சொல்லி முடிச்சிருப்பாரு. அப்போ அவங்க அறைக்கு போறாங்க. அறையில் ஜன்னல்களை திறந்து வைத்திருந்தேன். எங்களுடைய பழுப்பு நிற உடல்களின் மேல் கோடை இரவின் குளுமை சுகமாக தவழ்ந்து கொண்டிருந்தது. குறிப்பா இந்த நூலை மொழிபெயர்த்த நமது வே. ஸ்ரீராம் அவர்களுக்கு நம்ம பெரிய வணக்கங்களையும் மரியாதையும் கொடுக்கணும். என்னன்னா மற்ற ஆங்கிலத்துல வந்த மொழிபெயர்ப்பை விட மிகச்சிறப்பான ஒரு மொழிபெயர்ப்பை வந்து நமது வே. ஸ்ரீராம் அவர்கள் செஞ்சிருப்பார். வே. ஸ்ரீராம் அவர்கள் இந்த ஒரு நூலை மட்டும் மொழிபெயர்க்கல, நிறைய நூல்களை மொழிபெயர்த்திருக்காரு. குறிப்பா என்னன்னா குட்டி இளவரசன் வந்து மதன கல்யாணியும் வே. ஸ்ரீராம் அவர்கள் தான் மொழிபெயர்த்தாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபியாதர் தியோ அப்படின்ற ஒரு முக்கியமான ஆய்வாளரோட தொலைக்காட்சி ஒரு கண்ணோட்டம் என்ற இன்னைக்கு நம்ம தொலைக்காட்சியை பார்த்துட்டு இருக்கோம்னா அது வந்து 94ல தொலைக்காட்சி எப்படியெல்லாம் கட்டமைக்கப்படுது, அவனுடைய அரசியல் பின்புலங்களை ரொம்ப ஆழமா பேசின ஒரு மிகப்பெரிய சமூகவியல், ஒரு மிக முக்கியமான நூல் தொலைக்காட்சி ஒரு கண்ணோட்டம். அப்புறம் டாக் பிரவரோட சொற்கள்னு ஒரு புத்தகம். அப்புறம் மருத்துவத்தின் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடகத்தை மொழிபெயர்த்திருப்பாரு. அப்புறம் ஜான் பால் சாத்தரோட மீள முடியுமா என்ற ஒரு நாடகத்தை தமிழ்ல மொழிபெயர்த்திருப்பாரு. இதே நம்ம ஆல்பர்ட் கேமியோட முதல் மனிதன் என்ற ஒரு நாவலையும் நமக்கு தமிழ்ல மொழிபெயர்த்திருப்பவர் வே. ஸ்ரீராம் அவர்கள். வே. ஸ்ரீராம் அவர்களுடைய பங்களிப்பு என்பது அளப்பரியது. அவருக்கு 2 முறை வந்து செவாலியர் விருது கொடுத்துருக்குறாங்க. மிகச்சிறப்பா மொழிபெயர்த்திருப்பாரு. குறிப்பா என்னன்னா வே. ஸ்ரீராம் அவர்களை நான் வந்து வந்து நம்ம கேமியோட நூற்றாண்டு 2013ல புதுச்சேரியில வந்து கொலாம்பனியில ஒரு நிகழ்வு நடத்தினாங்க. கேமியோட ஒரு டாக்குமெண்ட்ரி மூவியை போட்டு ஒரு பிலிம் போட்டு அப்போ வந்து அங்க வே. ஸ்ரீராம் அவர்கள் பேசினாரு. அப்ப நான் போயிருந்தேன். புதுச்சேரியில நாயகர் அப்படி ஒரு பேராசிரியர், பிரெஞ்சு பேராசிரியர் இருக்காரு. அவரும் வந்து என்னன்னா நிறைய பிரெஞ்சுல இருந்து முக்கியமான சூறாவளி, அப்புறம் வந்து என்னன்னா விரும்பத்தக்க உடல், அப்புறம் என் அப்பாவின் துப்பாக்கி, கடவுள் கற்ற பாடம், கலகம் செய்யும் இடதுகை, இது மாதிரியான ஒரு 4 புத்தகங்கள். அப்புறம் வந்து நம்ம இவருடைய புத்தகத்தையும் நமக்கு மொழிபெயர்த்து கொடுத்துருக்காங்க. யாருன்னா நம்ம லூயி பாஸ்டருடைய வாழ்க்கை வரலாறு மொழிபெயர்த்து கொடுத்துருக்காரு. அப்புறம் நம்ம வந்து என்னன்னா எஸ். கிருஷ்ணமூர்த்தின்ற பேராசிரியர் இருக்காரு. அவர் வந்து பொருளாதாரம் சம்பந்தமான ஒரு முக்கியமான நூல், பொருளாதாரம் பற்றி 10 பாடங்கள்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை பிரெஞ்சுல இருந்து மொழிபெயர்த்திருக்காரு. அப்புறம் ஆண்ட்ரேன் மார்க்கேன் அப்படின்ற ஒரு புத்தகத்தை மொழிபெயர்த்திருக்காரு. அவரே இன்னும் வந்து நிறைய விஷயங்களை மொழிபெயர்த்திருக்காரு. சரி, நாம நாவலுக்கே போலாம். அப்போ வந்து என்னன்னா நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ரோமனுடைய இப்போ அந்த வீட்டுல அவங்க தங்கி இருக்கிறாங்க, சமைக்கிறாங்க. யாரு மேரியும் வந்து மெர்சோவும் சமைச்சிட்டு இருக்காங்க. அப்போ பயங்கரமா சத்தம் கேட்குது. யாருடைய அறையில இருந்து பாத்தீங்கன்னா ரோமனோட அறையில இருந்து பெரிய சத்தம் கேட்குது. அங்க பயங்கரமா சத்தம் கேட்குது. அங்க பார்த்தோன்னா அந்த பொண்ணு சொன்னல, அவன் ஏற்கனவே அந்த ஒரு பொண்ணை வச்சிட்டு இருக்கிறதா சொன்ன அந்த பொண்ணை போட்டு அவன் பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கிறான். எல்லாரும் கூடி நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. சத்தம் பயங்கரமா கேட்குது. அப்போ மாறி என்ன சொல்றான், இப்போ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணு, இந்த மாதிரி அவன் செஞ்சிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு மாறி கேட்கறா. அவனுக்கு தயக்கமா நின்றுட்டு இருக்கிறான். அப்ப ஏற்கனவே ஒரு பிளம்பிங் வேலை செய்யற ஒரு நபரோட போலீஸ்காரர் வர்றாரு.
அப்போ வந்து அவர் கதவை தட்டுறாரு, இவன் சிகரெட் பிடிச்சிட்டே வந்து கதவை திறக்கிறான். அப்போ வந்து அந்த துணி இருக்குல்ல, ஒரு போலீஸ்காரர் முன்னாடி வந்து ஒருத்தர் சிகரெட் பிடிச்சிட்டு வந்து கேள்வி கேட்குறாரு. வந்து என்னன்னா ரொம்ப ஒரு ரொம்ப தெனாவட்டா ஒரு மாதிரியான கெத்தா நிக்கிறான். அவர் வந்து அவனை ஒரு குத்து விடுறாரு. அவன் கையில வச்சிருந்த சிகரெட்டு வாயில வாயில பிடிச்சிட்டு இருந்த சிகரெட் வந்து கீழே போய் விழுது. அவன் வந்து என்னன்னா, அந்த நான் சிகரெட்டை கொஞ்சம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறான். எடுத்துக்கோ அப்படின்ட்டு மறுபடியும் சிகரெட் எடுத்துக்கிறான். அப்போ வந்து அந்த 2 பேருமே அப்போ வந்து என்னன்னா, அந்த பொண்ணும் அந்த ரோமனும் அந்த அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி என்ன அடிக்கிறான், தொந்தரவு பண்றான், இவன் ஒரு மாமா பையன் அப்படின்னு வந்து அந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் பண்றா. உடனே வந்து என்னன்னா, மாமா பையன் ஏதாவது அகராதியில இடம் இருக்குதா இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு கேட்கறதுக்கு அப்படின்னு அவ திருப்பி கேட்கிறா. உடனே இவரு அந்த காவல்காரர் வந்து அவர்கிட்ட இடைமறிச்சு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இருமா இருமா நான் அவன்கிட்ட பேசிட்டு வரேன், கொஞ்சம் இரு, அவன்கிட்ட அடுத்தது வரேன் நானு அப்படின்றாரு. 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்புறம் வந்து அந்த இடத்துக்கு இவன் போறான். அவன் ஏதோ சொல்றான். போலீஸ்காரர் வந்து கிளம்பி போயிடுறாரு அந்த இடத்த விட்டு. அவன் அந்த பொண்ணும் அந்த இடத்த விட்டு போயிடுறான். இவன் வந்து என்னன்னா மாறி போயிட்ட பிறகு இவன் அறைக்கு வரான். வந்து நீ தான் வந்து எனக்கு சாட்சி சொல்லணும் இந்த பொண்ணை பத்தி, இந்த பொண்ணு மோசமானவ, என்ன சுரண்டி சாப்பிட்டு இருக்கா, போயிட்டு இருக்கா அப்படின்னு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. 2 பேரும் உணவு விடுதிக்கு போறாங்க, குடிக்கிறாங்க, பேசுறாங்க. அப்போ வந்து என்னன்னா இவன் ஒத்துக்கிறான், நான் உனக்கு வந்து உனக்காக வந்து சாட்சி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மெர்சோ ஒத்துக்கிறான். இவங்களுக்கான அந்த நட்பு வந்து என்னன்னா இப்படிதான் வந்து வளர்ந்துகிட்டே போகுது. அப்புறம் என்னன்னா அந்த இந்த இந்த இடைப்பட்ட விஷயங்கள் இருக்குல்ல, இதுல வந்து என்னன்னா இவங்க வந்து என்னன்னா ஒரு முறை அந்த ஒரு இடம் இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். எப்படின்னா இவங்க அவங்க அம்மாவை பிரிஞ்சு இருக்கிற ஒரு இடத்துல அப்ப வேலையை விட்டு வந்திருக்கிற நேரத்துல ஒரு வெறுமையா உட்காந்துருப்பான். அவனுடைய வீட்டுல ஒரு அலமாரி, ஒரு சின்ன ஒரு பால்கனி, அதுல உட்கார்ந்து இருக்கிறது, அவன் சிகரெட் பிடிக்கிறது, குடிக்கிறது, சுத்தி இருக்கிற விஷயங்களை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். அப்போ வந்து என்னன்னா அந்த தெருவுல வந்து பூனையும் கடைகளும் மட்டும்தான் இருந்துச்சு. அப்ப என்ன நடந்ததுன்றத அப்சர்வேஷன் பண்ணுவான். அவன் ஒரு பெரிய மனிதர் இருக்காரு. அந்த அப்சர்வேஷன் நோட்டேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப நேர்த்தியா பதிவு பண்ணியிருப்பான். நிறைய இடங்கள்ல வந்து என்னன்னா அதுல ஒரு தத்துவார்த்தமான ஒரு விசாரணை வரிகள்லாம் நிறைய இடத்துல வந்து 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 நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த நாவலை நீங்க வந்து என்னன்னா திரும்ப 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 படிக்கணும். நிறைய வந்து விஷயங்கள் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பா அந்த தத்துவார்த்தமான வரிகள் என ரொம்ப ரொம்ப நிறைய இடங்கள்ல டிஸ்டர்ப் பண்ண இடங்கள்லாம் நான் நிறைய இடங்கள்ல கோடு போட்டு வச்சிருக்கேன். அந்த இடத்தெல்லாம் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இதுல ஒரு இடத்துல அவர் சொல்றாரு, பார்க்க போனால் யாருக்கு கஷ்டம் என்று எவருக்கும் தெரியாது. அதாவது இந்த நாவலினுடைய மிக முக்கியமான சாராம்சமா எல்லாருமே சொல்றது என்னன்னா அப்சர்டிட்டி. ஒரு வெறுப்பான வெறுத்து போன ஒரு மனநிலையை திரும்பி 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 பேசிக்கிட்டே இருக்கிற விஷயங்கள் இந்த நாவல்ல நிறைய இடங்கள்ல வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் இன்னொரு இடத்துல இதுல ரோமன் சொல்லுவான். அந்த ரோமன் சொல்ற இடம் இன்னும் எனக்கு ரொம்ப இந்த நாவலினுடைய எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் வந்து அந்த இடம் தான். அதையும் நான் அடிக்கோட்டு விட்டு வச்சிருக்கிறேன். என்னன்னா எப்பயுமே ஆண்கள் ஆண்களை ஈஸியா புரிஞ்சுக்கிறாங்கல்ல அப்படின்னு அந்த ரோமன் சொல்லுவான். அந்த இடம், அப்புறம் நிறைய இடங்கள் திரும்பி 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 நம்மளை சுத்தி நடக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, இது ஏன் இப்படி நடக்குதுன்ற கேள்விகள் நமக்குள்ளாரையும் இருக்கும். அதை வந்து என்னன்னா அவரு திருப்பி நம்ம கிட்ட சொல்ற மாதிரி, அதாவது என்னன்னா எனக்கு நண்பனும் கிடையாது, பகைவனும் கிடையாது, எதிரியும் கிடையாது, அந்த மாதிரியான ஒரு மனநிலையில் தான் இருப்பாரு. அதுக்கப்புறம் என்னன்னா அவர் வந்து காவலர்கிட்ட போவதுக்கான ஒரு காரணம் சொல்லுவார். எனக்கு போலீஸ்னாலே எனக்கு பிடிக்காது, போலீஸை கண்டாலே எனக்கு பிடிக்காதுன்ற ஒரு வரி. எனக்கு கூட அது ரொம்ப பிடிச்சமான வரி தான். போலீஸை கண்டாலே எனக்கு பிடிக்காது அப்படின்னு மெர்சோ சொல்லுவாரு. பின்னாடி என்ன ஆகுதுன்னா ஒரு அந்த கான்ஃபிளிக்ட் இருக்குல்ல, இந்த கான்ஃபிளிக்ட் வளருது. இவங்க ஒரு முறை வந்து என்னன்னா ஒரு நடந்து போகக்குள்ள இவருடைய நண்பருக்காக ஒரு அரபு நாட்டை சேர்ந்த ஒரு நபரை, அவருக்கும் இவருக்கும் எந்த பகை முன்பகை எதுவுமே கிடையாது. இவங்க கையில துப்பாக்கி இருக்கும். இவங்க ஒரு கடற்கரையில இருந்து வருவாங்க. அப்போ வந்து என்னன்னா அவர் வந்து இவங்களை ஏதோ செய்ய போறாரு என்ற ஒரு ஆவேசத்துல
மெர்சோ என்ன பண்றாரு, அந்த அரபுக்காரரை வந்து நம்ம சுட்டுடுவார். ஒரு குண்டை சுட்டுட்டு நிதானமா இன்னொரு குண்டை சுட்டு அவரு இறந்து போவாரு. அப்ப கூட இவருக்கு ஒரு 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 ஆவேசமான மனநிலை எதுவுமே இருக்காது. அப்புறமா பாத்தீங்கன்னா மெர்சோ கைது செய்யப்படுறாரு. கைது செஞ்சு சிறையில் அடைக்கிறாங்க. கைது செஞ்சு சிறையில் அடைச்சு வழக்கு நடக்குது. இப்போ அந்த வழக்கு நடக்கிற இடம், அந்த இடம் பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, குற்றவாளி குண்டுல நிக்க வச்ச என்கிட்ட என்னுடைய தண்டனையை பத்தி அவங்க என்ன சொல்றாங்கன்றது ரொம்ப அழகா அவர் இந்த இடத்துல பதிவு பண்ணியிருப்பாரு. அதுல வந்து என்ன சொல்லுவாருன்னா, அவருடைய கேரக்டரை பத்தி திருப்பி 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 பேசிக்கிட்டே இருப்பாங்க. எப்படின்னா, மெர்சோ வந்து அவங்க அம்மா இறந்தப்போ அழுவவே இல்லை. அடுத்த நாள் அவங்க காதலியோட உல்லாசமா இருந்தாரு. நண்பர்களோட போய் சினிமா பார்த்திருக்காரு, சுத்தி இருக்காரு. இத மாதிரி இருக்கிறவங்க எதிரிகளை வந்து திட்டமிட்டே ஒரு வந்து ஒரு கொலைகாரர். இவர் ஒரு தற்செயலா நடந்த ஒரு அதாவது வெயிலா இருந்தது, ஒரு ஒரு இறுக்கமான மனநிலை, ஒரு வெறுமையான மனநிலையில இருந்து அவர் அந்த அந்த செயலை செஞ்சிருவார். இவருக்கும் அந்த நபருக்குமான முன்பகையோ உரையோ எதுவுமே கிடையாது, ஒரு உரையாடலோ எதுவுமே கிடையாது. அந்த கொலைக்காக அவர் வந்து சிறையில் அடைக்கப்பட்டிருப்பாரு, விசாரணைகள் நடக்கும், ஜெயிலில் இருப்பாரு. அந்த அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து என்னன்னா மிக ஒரு ஒரு பெரிய மன போராட்டமா நம்ம கிட்ட வந்து திருப்பி 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 பல்வேறு அலைகளை எழுப்பி கொண்டே இருக்கும் அந்த இடங்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா கடைசியா வந்து என்னன்னா அவர்கிட்ட ஒரு பாதிரியார் வந்து பேச வருவாரு. பேச வந்தோடனே அவர் என்ன சொல்லுவாரு, நான் உங்களை பார்க்க விரும்பல, பேச விரும்பல, இல்ல நான் உனக்கு பாவத்தை போக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப அதாவது என்னன்னா நம்ம சாதாரணமா சொன்னோடே ரொம்ப காண்டா இருப்பாரு. நான் ரொம்ப கடுப்பா இருக்கிறேன், நீ வந்து நம்ம எனக்கு வந்து என்னன்னா நானே ஒரு வெறுப்பான ஒரு மனநிலையில இருக்கிறேன். அதாவது என்னன்னா எதன் மேலும் பிடித்தம் இல்லாத ஒரு மனநிலையை பிரதிபலிக்க கூடதான் மெர்சோவோட கதாபாத்திரமா இருக்கும். ஒரு அதீதமான எந்த விஷயத்தின் மேலேயும் ஒரு விருப்பமோ ஒரு மகிழ்ச்சியான ஒரு தன்மையும் மெர்சோ கிட்ட இருக்கவே இருக்காது. அவர் சுத்தி இருக்கிற விஷயங்களை நெரேட் பண்ணுவாரு, போவார், வருவாரு, சொல்லுவார். அவரு அது மேல ஒரு ஒரு விருப்பம் என்பது இருக்கவே இருக்காது. அப்ப அவர் சொல்றாரு, எனக்கு நீங்க உங்களுக்கு கொடுக்குற நீங்க பாவம் மன்னிப்பும் தேவையில்ல, ஒன்றும் தேவையில்ல, மரியாதை நீங்க வந்து கிளம்பி போயிடுங்க, என்னை தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு அவர் பேசுவாரு. கடைசியா வந்து என்னன்னா நாவலை சொல்லி முடிக்கிற இடம் வந்து ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். இந்த நாவல் தொடங்குவதும் அதிர்ச்சியில தொடங்கி முடிகிற இடமும் அதிர்ச்சியா தான் இருக்கும். அதுதான் இந்த நாவலுடைய சிறப்பான தன்மை. கிட்டத்தட்ட 78 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு நாவலை நம்ம 2020 நான் இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கேன். அந்த ஒயின் வாசனையும் அந்த பிராந்தி வாசனையும் அந்த சிகரெட்டும் ஒரு எப்படின்னா ஒரு அதீதமான மனநிலை. அப்படியே ஒரு நீங்க வேணா பால்கனியில நான் கூட நினைச்சு பார்ப்பேன், ஒரு சில நேரத்துல பால்கனியில உட்காந்து சுத்தி இருக்கிறவங்கள போற வரவங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு ஒரு எப்படி எப்படிலாம் எல்லாருடைய முகங்கள் இருக்குது, அங்க நடக்கிற நிகழ்வுகள் எப்படி இருக்குது, திரும்பி திரும்பி இதே நடந்துகிட்டே இருக்குது. ஒண்ணுமே இல்லாம சும்மா போறோம் வரோம், ஒரே பரபரப்பா இருக்கிறது, ஒன்றும் கோவப்படுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மள தொந்தரவுக்குள்ளாக்கிக்கிட்டே இருக்கும். அதுல கடைசியா அவர் சொல்லி முடிக்கிற இடம் வந்து மிக அதிர்ச்சியான ஒரு இடம். அவர் என்ன சொல்லி முடிக்கிறாருன்னா, அவருக்கு சாதகமான எந்த விஷயமும் நடக்கல. அவருக்கு தெரியாத ஒரு எத்தேச்சியா செய்த ஒரு உணர்ச்சி வேகத்துல செய்த ஒரு செயலுக்கு அவருக்கு வந்து மரண தண்டனை இது பண்ற மாதிரி அந்த கதை இருக்கு. அதுக்கு வந்து அவர் என்ன சொல்லி முடிக்கிறாருன்னா நாவல்ல, என் தலை துண்டிக்கப்படும் தினத்தன்று பெரும் எண்ணிக்கையில் பார்வையாளர்கள் இருக்க வேண்டும், வெறுப்பு கலந்த கூக்குரலுடன் என்னை அவர்கள் வரவேற்க வேண்டும். பாருங்க, என் தலை துண்டிக்கப்படும் தினத்தன்று பெரும் எண்ணிக்கையில் பார்வையாளர்கள் இருக்க வேண்டும், வெறுப்பு கலந்த கூக்குரலுடன் என்னை அவர்கள் வரவேற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த நாவலை அவர் இது முடிவு இல்லை. அப்போ இன்னும் நம்மளை சுத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் நிறைய இடங்கள்ல வந்து நடந்துகிட்டு இருக்குது. அப்புறம் வந்து என்னன்னா நீதிபதிகளுக்கும் அவருக்குமான உரையாடல், வழக்கறிக்கும் அவருக்குமான உரையாடல், அங்க அவர் பார்க்கிற அந்த சல்மோன் தாத்தா, அந்த நாயை அவர் திட்டுறது, அப்புறம் வந்து என்னன்னா அவர் அந்த ரோமன் மாரி, இந்த மாரி வந்து இவர் வந்து நீ என்னை காதலிக்கிறியான்னு கேட்பா, அதுக்கு கூட அவர் பதில் சொல்ல மாட்டாரு. அந்த பொண்ணு கூட மகிழ்ச்சியா இருக்கிறத விரும்புவாரு. ஆனா வந்து ஒரு கமிட்மெண்ட்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு அந்த மாதிரியான ஒரு கமிட்டடான பர்சனா அவர் வந்து ஒரு விஷயத்துல நான் இது மேல உறுதியா இருக்கிறேன், எந்த இடத்துலயுமே தன்னை வந்து உறுதிப்படுத்தி ஒரு இது மேல ஒரு இதுதான் அப்படின்ற சொல்லிக்கொள்ளாத ஒரு நபரா மெர்சோ இருப்பாரு.
கிட்டத்தட்ட ஒரு நமக்கு ஏறக்குறைய நம்ம புதுமை பித்தன் மாதிரி தான். 1913 பிறந்த நமது ஆல்பர்ட் கேமியூ வந்து பாத்தீங்கன்னா 47 ஆண்டுகள் 1960 அவர் இறந்து போறாரு. 1957 அவருக்கு வந்து நோபல் பரிசு கிடைக்குது. இலக்கியத்துக்கான ஒட்டுமொத்தமான அவருடைய இலக்கிய பங்களிப்புக்கான ஒரு நோபல் பரிசு. அந்த ஒரு புத்தகம் கிடையாது, அவருடைய மொத்த பங்களிப்புகளுக்காக அவருக்கு நோபல் பரிசு கிடைக்குது. நாடகம், அப்புறம் வந்து நாவல், ஒரு புதுமையான சிந்தனைகள். அப்போ அங்க இருந்த காலகட்டத்துல ஷான்பால் சாஸ்திரம் முதல்ல அவங்க 2 பேரும் ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்க. அவங்க முரண்படவும் செய்யறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இதே இந்த நாவல் எப்படின்னா பிரெஞ்சு வந்து என்னன்னா ஒரு ஒரு சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம்னு சொல்றாங்க. அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் நமது பிரெஞ்சு தான். இன்னைக்கு நம்ம நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கிற அந்த 3 வாசகம் என்பது பிரெஞ்சினுடைய தொடர்ச்சியா தான் நம்ம பார்க்கணும். அப்போ வந்து என்னன்னா இந்த விஷயம் இவர் எழுதின இந்த அந்நியன் நாவலுக்கு, ஆல்பர்ட் கேமியூ எழுதின அந்நியன் நாவலுக்கு எதிர்வினையா மெர்சோவின் மறு விசாரணைன்னு இன்னொரு நாவல் வந்து நம்ம அதையும் படிக்கலாம். அது எப்படின்னா அங்க பிரெஞ்சு வந்து என்னன்னா ஒரு கலாச்சார ரீதியா நிறைய ரூசோ, இன்னும் பெரிய பெரிய அறிஞர்கள், ரூசோ, அப்புறம் ரெனே டெஸ்கிரேட்ஸ் மேத்தமெட்டிஷியன் இருக்காரு. இத மாதிரி மிகச்சிறந்த அறிஞர்களை கொண்ட ஒரு நிலப்பரப்பா இருக்கு. இந்த ஆல்பர்ட் கேமியோட நாவல் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இந்த அந்நியனை வாங்கி படிக்கணும். அப்போ படிக்கக்குள்ளதான் அந்த அந்த காலகட்டம், இப்ப 78 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த அந்த அவர் டிராம்ப் வண்டி, அந்த அந்த காட்சிகள், அந்த உணவு விடுதிகள், அங்க இருக்கிற சூழ்நிலை, அந்த பெண்கள், இன்னும் ஒரு இடம் அழகா இருக்கும் ரொம்ப. பெண்கள் ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்காங்க, அவங்கள சுத்தி சுத்தி பசங்க போய் போய் வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த பொண்ணுங்க கை கோத்துக்கிட்டு வேற எங்கேயோ பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பொண்ணுங்களை வந்து தங்கள் பக்கம் திரும்ப வைக்கிறதுக்கு இந்த பசங்க போய் போய் பேசிட்டு இருக்காங்க. இதுதானே இன்னும் நடந்துட்டு இருக்கு உலகத்துல. ஒண்ணு பைக்ல போறாங்க, இல்லைன்னா சைக்கிள்ல போறாங்க, ஏதாவது போய் அந்த பெண்கள் ஆண்களுக்குமான அந்த ஊடாட்டம், உறவு, நட்பு, முரண், காதல், இதெல்லாமே வந்து அவ்வளவு அழகா பதிவாயிருக்கும். கேமியோவோட ஒரு வரியை சொல்லி நான் என்னுடைய உரையை நான் நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். மீதி நம்ம கலந்துரையாடலா பேசினா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஏறக்குறைய வந்து நாவல்ல இருக்கிற ஒரு அடிப்படையான கூறுகளை நான் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறேன். இந்த நாவல் வந்து படிக்கக்குள்ள உங்களுக்கு ஒரு தொந்தரவு உண்டாக்கக்கூடிய ஒரு நாவலா தான் இருக்கும். ஒரு வழக்கமான இயல்பான ஒரு நாவலா இருக்காது. ஏன்னா வந்து மிக குறைவான பக்கங்கள் எழுதப்பட்ட மிக அடர்த்தியான மிக மிக வலிமையான ஒரு புதினம் இந்த புதினம். கேமியோட வரியை வந்து நமது கவிஞர் இந்திரன் அவர்கள் பதிவு செஞ்சிருப்பாரு. இந்திரன் இலக்கிய சாட்சியம் என்ற புத்தகத்துல ஒரு எழுத்தாளனுக்கு மிஞ்ச போவது எது? ஒரு உண்மையை எழுதிவிட்ட ஒரு சிறிய தாளும் அதை உணர்ந்து வாசிக்கும் ஒரு வாசகம் தான் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பார். அதாவது ஒரு உண்மையை எழுதின ஒரு சின்ன தாளும் அதை உண்மையா உணர்ந்து வாசிக்கும் ஒரு வாசகம் தான் ஒரு எழுத்தாளனுக்கு மிஞ்சும் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு நம்ம கேமியோ. இன்னைக்கு நம்ம அவருடைய படைப்பை எடுத்து படிக்கிறோம், விவாதிக்கிறோம், நிறைய கோணங்கள்ல அலசி அலசி பாக்குறோம். அவர் என்னென்ன சொல்லியிருக்காரு, ஏன் இப்படி சொல்லியிருக்கிறாரு. இப்ப இந்த புதினத்தை பின்பற்றி நம்ம பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து ஜே சில குறிப்புகள்னு ஒரு நாவல் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா இதே இந்த புதினத்தோட ஒப்பிட்டு பேசக்கூடிய நாவலா வந்து என்னன்னா குற்றமும் தண்டனையும் கூட பதிவு பண்றாங்க நிறைய பேர். இப்போ ஒரு படைப்பு வந்து என்னன்னா ரோலன் பார்ட்ன்ற ஒரு இலக்கிய சிந்தனையாளர் என்ன சொல்லுவாருன்னா, இலக்கியம் எழுத்தாளர் எழுதிட்ட பிறகு எழுத்தாளர் மறைஞ்சு போயிடுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வந்து என்னன்னா மிச்சல் பூக்கோ இருக்காரு, அவரும் பிரெஞ்சு நாட்டை சேர்ந்தவர் தான். அவர் அதிகாரத்தின் நுண்ணரசியல்னு பேசுவாரு. இதுல இருக்கிற அந்த காதல், அந்த செக்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரி நிறைய அவருக்கான சோகம், வலி, நெருக்கடிகள் இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்களை வெவ்வேறு கோணங்களை நம்ம அனாலிசிஸா பார்க்கலாம், அதை கட்டுடைப்பு செஞ்சும் பார்க்கலாம். ஏன் இந்த மாதிரியான ஒரு புதினம் அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது, அதற்கு முன்னாடி புதினங்களுக்கான வழிமுறைகள் எப்படி இருக்கு, விரிவாக நிறைய பக்கங்கள்ல சொல்ல வேண்டிய விஷயங்களை மிக அடர்த்தியா, மிக சுருக்கமா, மிக செறிவா அந்த வழிகளை வந்து அந்த கோணம் உடையாம, அதுக்கான தன்மைகள் குறையாம, நீங்க காட்சிகளும் இருக்கும் அந்த இடத்துல. ஒவ்வொரு இடங்களும் அந்த 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 மரங்கள், அந்த காற்று, அந்த இடம், அந்த அந்த பிரெஞ்சு நிலப்பரப்பு, அந்த உணவு விடுதி, இது எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி காட்சிகளாகவும் விரியும். அதே சமயத்துல வந்து உங்களுக்கு ஒரு குழப்பங்களும் உண்டாக்கி கொண்டே இருக்கும் இந்த நாவல். அந்த குழப்பங்கள் போட்டு உங்களை வந்து அல்லல் படுத்தும்.
இது வந்து என்னன்னா ஒரு புனைவை பொறுத்த வரைக்கும், ஒரு புதினம் பொறுத்த வரைக்கும் உங்களை படிக்கக்குள்ள உங்களுக்கு தொந்தரவுக்கு உண்டாக்கும்னா அது ஒரு சிறப்பான படைப்பா இருக்கும். அத மாதிரி கண்டிப்பா அந்நியன் என்ன தொந்தரவுக்குள்ளாக்கி இருக்கு. 2013 வந்து கேமியோட நூற்றாண்டு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 2020 கிட்டத்தட்ட 107 ஆண்டுகள் ஆகுது. ஒரு புதினம் படைக்கப்பட்டு 78 ஆண்டுகள் பிறகும் நம்ம படிக்கிறோம், விவாதிக்கிறோம். கேமியோவுக்கு தலைவணக்கங்கள். இதை மொழிபெயர்த்து நம் தமிழுக்கு அளித்த வே ஸ்ரீராம் அவர்களுக்கும் மரியாதையும் அன்பும் வணக்கங்களும். நன்றி. நம் உரையாடலை தொடரலாம். நன்றிகள் விசாகன். விசாகன் வந்து பிரெஞ்சு படைப்பாளிகளுடைய எல்லா எழுத்துக்களையும் வந்து நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கிறாரு. என்னென்ன விதமான படைப்புகள் சொல்லிட்டு நம்ம இந்த நாவலோட ஒரு உரையாடல் நடத்துவதன் மூலம் அதை இன்னும் கொஞ்சம் செயல்படுத்தலாம். ஒரு நாதன் தொடர் இதை படிச்சிருந்தாரு, அவரையும் நான் கூப்பிடுறேன். நாதன் தொடர். வணக்கம் விசாகன். வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். மற்ற தோழர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு, ஆனா நான் இந்த நாவல் தான் தலைப்பு அப்படிங்கறத காலையில பார்த்ததுக்கு அப்புறம் நான் அந்த கொஞ்சம் நேரம் ஒதுக்கிட்டு வந்து உட்கார்ந்துருக்கேன். ஆமா ஆமா, ரொம்ப ஒரு முக்கியமான நாவல்கள். ரொம்ப ஒரு தனி மனிதன் ஒவ்வொருத்தனையும் வந்து ரொம்ப அவங்களோட உள் உணர்வை மனசை ரொம்ப ஆட்டக்கூடிய ஒரு என்னடா இது அப்படின்னு நினைக்க வைக்கக்கூடிய ஒரு நாவல்கள்ல ஒரு முக்கியமான நாவலா இந்த நாவலையும் நான் பாக்குறேன். நீங்க சொன்ன மாதிரி முதல் பக்கத்திலேயே நமக்கு ஒரு பேர் அதிர்ச்சியோட தான் அந்த நாவல் ஆரம்பிக்குது. தன்னுடைய அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு போய் அவர் அலுவலகத்துல போய் அவங்க மேனேஜர்கிட்டயோ போய் பர்மிஷன் கேட்கும்போது அதுக்கு அவரு இன்னும் துக்கம் விசாரிக்காம இருக்காரு. ஒருவேளை நாளைக்கு நம்ம அந்த ட்ரெஸ் உடுப்பு உடுத்திருக்கும் போது அதுக்குண்டான ஒரு உடுப்புல நம்ம இருக்கும்போது அவர் விசாரிப்பாரு அப்படின்னு. இந்த மனநலம் வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு அவ்வளவு லேசா இருக்கக்கூடிய ஒரு மனநிலை கிடையாது. கடைசி அம்மாவோட மரணத்தை வந்து இன்னும் அது ஒண்ணும் முடியல, இன்னும் இருக்கு. அவங்கள இறுதி சடங்கெல்லாம் முடிஞ்சு அவங்கள புதைச்சதுக்கு அப்புறம் தான் அந்த மரணம் அப்படிங்கிறது வந்து சரியா அதோட முடிவு இருக்கு. அதனால இன்னும் அம்மா மரணம் வந்து அவரை பெருசா தொந்தரவு பண்ணல. சோ இந்த முதல் பக்கமே இப்படிதான் முடியுது. அதுவே ரொம்ப ஒரு பேர் அதிர்ச்சியா இருந்துச்சு படிக்கும்போது. என்ன எப்படி ஒரு மனிதனால இப்படி சிந்திக்க முடியும் அப்படின்னு நமக்கு ஏதோ ஒவ்வொரு பக்கத்துலயும் இந்த நாவல் வந்து அந்த மாதிரிதான் நமக்கு வந்து மீண்டும் 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 ஒரு அதிர்ச்சியா கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நாவலா தான் இது பார்க்கிறேன். இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு இடம்னா இந்த காதல். அவள் மேருக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய அந்த காதல் பகுதிகளை ரொம்ப அருமையா வர்ணிச்சிருந்தீங்க. அந்த பகுதிகளை படிக்கும்போது நானுமே வந்து ரொம்ப இப்படி ஒரு காதல் கதையா அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப அற்புதமா இருந்துச்சு அதை படிக்கும்போது, அந்த வரிகள் எல்லாம் படிக்கும்போது. நம்ம தமிழ்ல நிறைய நல்ல இயக்குனர்கள் இருக்காங்க, அவங்க கிட்ட எல்லாம் இந்த பகுதியை மட்டும் தனியா எடுத்து கொடுத்தா ரொம்ப ஒரு நல்ல லவ் ஸ்டோரியா வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு அவங்க காதலை ரொம்ப நம்ம சிலாகச்சு நம்ம உணர்ந்துகிட்டு இருக்கும்போது அந்த மேரி வந்து தன்னோட காதலை இவர்கிட்ட வெளிப்படுத்திட்டு உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இன்னொரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்தாரு. எனக்கு உன் மேல காதல் எல்லாம் ஒண்ணு இருக்கா இல்லையா என்னன்னு தெரியல, நான் கல்யாணம் வேணா பண்ணிக்கலாம் அப்படின்னு. என்னன்னா இந்த காதலை நம்ம இப்படி நம்ம அந்த அந்த மெர்சோவா நம்மளதான் இருப்போம் அதை படிக்கும்போது. அப்படி இருந்துகிட்டு ஒரு காதலை வந்து இவரு ரொம்ப ஜஸ்ட் லைக் தட் காதல் ஓகே கல்யாணம் வேணா பண்ணிக்கலாம், காதல் இருக்கா இல்லையா என்னன்னு தெரியலன்னு சொல்லும்போது நமக்கு இந்த எழுத்தாளர் தான் நான் ரொம்ப ஆல்பர்ட் காமியோவை நான் ரொம்ப வந்து இப்படி எல்லாம் எப்படி ஒரு மனித உணர்வை எங்க இருந்து இதை படம் பிடிக்க முடியும், எப்படி இதை உணர்ந்தாரு, யாருக்கிட்ட இருந்து இதை உணர்ந்தாரு அப்படின்னு யோசிக்கும் போது வந்து ரொம்ப ஒரு தஸ்தவஸ்கியோட ஒரு நாவல் அந்த நீதிபதியின் மரணம் நினைக்கிறேன் இல்லையா, அது என்ன மரணம், தன்னோட மனைவிக்கு வந்து வேற ஒருத்தரோட உறவு இருக்கு அப்படின்னு இவர் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அந்த தலைப்பு மறந்துச்சு. அந்த நாவலை படிக்கும் போது இந்த மாதிரிலாம் நமக்கு ரொம்ப ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாவல் மாதிரி தான் இதுவும் பட்டுச்சு. தனியா இருப்ப எப்படி இப்படி தத்துவார்த்தமா யோசிக்க முடியும் அப்படிங்கிற அந்த பகுதியும் நீங்க ரொம்ப அருமையா சொல்லியிருப்பீங்க. நம்ம வந்து அதை வந்து நம்ம காமெடியா தான் பாத்துக்கிட்டு இருப்போம். வடிவேலு சொல்லுவாரு, தனியா இருக்கிறது எவ்வளவு ஒரு கஷ்டம் தெரியுமா அப்படின்னு ஒரு படத்துல நகைச்சுவை காட்சியா இருக்கும் அது. ஆனா தனியா இருக்கிறவன் கஷ்டங்கிறது வந்து அவருக்கு அது கஷ்டமாவே இருக்காது. எல்லாத்தையும் ஒரு அவர் மத்தவங்களும் இல்ல அந்த பால்கனில இருந்து மத்தவங்களை பார்வையாளனா இருந்து பாக்குற மாதிரி எனக்கு தெரியல அவரு.
அவர் தன்னையே வந்து உட்கார வச்சுட்டு இவர் இன்னொரு இடத்துல இருந்து தன்னையே ஒரு பார்வையாளனா தன்னையே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தராதான் பார்க்கும்போது எனக்கு தனியமையா அவர் எங்க அவர் இந்த பிரபஞ்சத்திலேயே இல்ல. அவர் மெர்சோ வந்து இங்கேயே இல்ல. அவர் வேற எங்கேயோ இருந்துட்டு இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் இந்த மக்களையும் இந்த வாழ்வியலையும் இந்த காதல், அன்பு, தாய்ப்பாசம், வேலை இப்படி எல்லாத்தையுமே வந்து ஒரு பார்வையாளனா இருந்து அவர் பாக்குறாரு அப்படிங்கிறது இந்த மெர்சோவோட கதாபாத்திரம் எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியப்பட வச்ச ஒரு நாவல்கள்ல படிச்சு ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி படிச்சேன். இப்ப அந்த லாக்டவுன் காலகட்டங்கள்ல திரும்பவும் அந்த படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த நாவலை பார்த்துன்னா நீங்க ஒரு அறிமுகமும் சரி, அந்த கதையோட ஒரு இதையும் சரி ரொம்ப அழகா நீங்க இது பண்ணி, இது வந்து என்னன்னா நீங்க முழு கதையும் வெறும் விரிவா நீங்க சொல்லாம மத்தவங்க எல்லாரும் இதை படிக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்டோட இதை நிப்பாட்டி இருந்தீங்க இல்லையா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நம்ம மொத்த கதையும் சொல்லிட்டு போயிட்டோம்னா இல்ல அப்படி நான் எடுக்கல. மொத்த கதையும் சொல்றதுனாலையும் அத படிக்கிறாங்க. இப்போ பவாச்சலத்துறை அவர்களோட இது மூலமா அதை நிறைய நம்ம பாக்குறோம். இதனால இந்த நாவலை ஒவ்வொருத்தரும் படிக்கணும். படிக்கணும். எனக்கு முடிவா இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புறேன். என்னன்னா சிறை தண்டனையை கூட அவர் ஒண்ணும் பெருசா ஒரு சஞ்சலப்படல. எனக்கு ஒண்ணும் அது அவ்வளவு ஒண்ணு அசௌகரியமா படல. ஒரே வருத்தம் வந்து என்னன்னா என்னோட சிகரெட் அவங்க எடுத்து வச்சுக்கிட்டாங்க, அது மட்டும் இருந்துச்சு அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் திரும்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, அது கூட ஏதோ ஒரு இந்த தண்டனையோட ஒரு பகுதி தான் போல இருக்கு. நான் சிகரெட் குடிக்கல நிப்பாட்டினதுக்கு அப்புறம் எனக்கும் அது ஒரு பிரச்சனை இல்ல அப்படி இப்படி இப்படி ஒரு மனிதனை படைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஆல்பர்ட் காமியோட இப்படி ஒரு எழுத்தாளர்களை வந்து நம்ம கண்டிப்பா ரொம்ப திரும்ப திரும்ப வாசிக்கணும். இந்த நாவலை வந்து தொடர்ந்து எல்லாரும் வாசிக்கணும் அப்படிங்கிறதா என்னோட. ஏன்னா இத பத்தி இன்னொரு நாள் வாசிச்சவங்க எல்லாரும் உட்கார்ந்து பேசினா அவங்களோட கருத்தை சொல்லி பேசும்போது குறிப்பு எடுத்து முக்கியமான பக்கங்கள் அவங்க யாராருக்கு எது ரொம்ப பிடிச்சதுங்கிறத வச்சு அது ஒரு பெரிய கலந்துரையாடலா நிகழ்த்தணும் செய்யணும் அப்படின்னு நான் அந்த மாதிரி தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்ட நிர்வாகிகளை கேட்டுக்கிறேன். அந்த நிகழ்வுகளை இன்னும் விரிவா நான் பேசுறதுக்கு ரொம்ப ஆர்வத்தோட இருக்கேன். அப்புறம் மெர்சோவோட மறு விசாரணை அப்படிங்கிற புத்தகத்தை பத்தி நீங்க உறுதியா சொல்லுவீங்கன்னு நான் ரொம்ப நம்பிக்கையோட இருந்தேன். அந்த இன்னொரு புத்தகம் இருக்கு இல்லையா, அதை கண்டிப்பா நீங்க உறுதியா சொல்லுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கைன்னா நீங்க அந்த புத்தகத்தையும் நீங்க சொல்லியிருந்தீங்க. அதையும் நான் படிச்சிருக்கேன். அதுவும் வந்து இந்த கதையோட ஒரு தொடர்ச்சிங்கிறத விட நான் எப்படி பாக்குறேன்னா, அது இந்த கதையோட ஒரு ஆர்குமெண்ட் பண்ணுது, விவாதம் பண்ணக்கூடிய ஒரு கதையா தான் அதை நான் பாக்குறேன். அது 2014 நம்ம தான் வெளியாச்சுன்னு நினைக்கிறேன் அந்த கதை. கண்டிப்பா அதையும் எல்லாரும் படிங்க. இந்த 2 நாவலையும் வச்சு ஒரு பெரிய நீண்ட ஒரு கலந்துரையாடலா இது நிகழ்த்தலாம். அதுல பங்கெடுத்துக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வத்தோட நான் இருக்கேன். விசாகன் தோழர் அவர்களோட அறிமுகம் கிடைச்சதும் இங்க எல்லாரையும் சந்திச்சது மகிழ்ச்சி. அந்த நீங்க சொன்னது அந்த சிகரெட் எடுத்து வச்சுக்கிறது இருக்கு இல்ல, அது எப்படின்னா வலியும் சோகமும் நெருக்கடிகளும் இருக்கக்குள்ள கூட அவருக்கு வந்து அதெல்லாம் ஒரு பொருட்டாவே இல்ல. இப்ப பாருங்களேன், 2வது சாப்டர்ல முடிக்கிற இடம் பாருங்க, மொத்தத்தில் எதுவுமே மாறி இருக்கவில்லை. நீங்க இதுல இருக்கிற தத்துவங்களை மட்டுமே தனியா அண்டர்லைன் பண்ணி நம்ம பேசலாம். அப்படி தொடர்ந்து பேசிட்டு போகக்கூடிய நிறைய இடங்கள் இதுல இருக்கு. ஆமா. அப்போ இன்னொரு இடத்துல என்ன வருது பாருங்க, எப்படியும் எல்லோரிடமும் ஏதாவது ஒரு தவறு இருக்கத்தான் செய்கிறது. இத வந்து எப்படி இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்தையும் அவர் திருப்பி வந்து நம்மள வந்து டிஸ்டர்ப் பண்ற இடங்கள் இருக்குல்ல. அவர் வந்து என்னன்னா இது வந்து ஆனா நீங்க சொன்ன மாதிரி அவர் வெளியே வேடிக்கை பாக்குறாரு. அப்ப அந்த நாய்க்கும் அந்த மனிதருக்குமான உரையாடல், அந்த நாயை திட்டுறது, அந்த 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 சல்மோன் என்ற மனிதர் இப்ப நம்ம இன்னமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப ஏறக்குறைய இப்படியான மனிதர்ல நாமளும் சந்திப்போம், பார்ப்போம். நமக்குள்ளாரையும் இந்த எண்ண ஓட்டங்கள், மன ஓட்டங்கள் இருக்கு. அததான் மெர்சோன்றது நம்ம எல்லாருமே தான். நீங்க சொன்ன மாதிரி அந்த ரொம்ப மகிழ்ச்சி சுகம். நம்ம உங்களுடைய எண் வாங்கிக்கிறேன், நம்ம தொடர்ந்து பேசுவோம். சொன்ன மாதிரி இது ஒரு என்னன்னா, எனக்கு கருணாவுக்கு வந்து மிகப்பெரிய நன்றியை சொல்லணும். என்னன்னா பிரெஞ்சு இலக்கியத்தை என்ன பேசணும்னு அவர் தூண்டினது. குறிப்பா நான் கல்வி பத்தி பேசுறேன்னு சொன்னேன். நீங்க இல்ல விசாகன், நீங்க ஒரு புதினத்தோட வாங்க, ஒரு நாவல் பத்தி பேசலாம் நம்ம அப்படின்னு சொல்லக்குள்ள
எனக்கு உடனடியா என்னுடைய மனசுக்கு பட்டவர் வந்து கேமியோ தான். இன்னும் கிட்டத்தட்ட இன்னும் நிறைய புத்தகங்கள் இரவுன்னு ஒரு புத்தகம் வாங்கி வச்சிருக்கேன். எலிவெல்ஸ் உடைய, அதுவும் வந்து அது பிரெஞ்சுல இருந்து ஆங்கிலத்தின் வழி தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, எதிர்வெளியில வந்திருக்கு. சரி சரி. இன்னொரு புத்தகம் பாத்தீங்கன்னா நான் தொல்குடி தழும்புகள்னு கூட ஒரு புத்தகம் படிச்சேன். செம்பேன் உஸ்மானுடைய ஒரு முக்கியமான ஒரு சிறுகதை தொகுப்பு. அந்த புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா தொல்குடி தழும்புகள் கலப்பை பதிப்பகத்துல பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. தொல்குடி தழும்புகள் அது வந்து என்னன்னா நேரடியா பிரெஞ்சுல இருந்து மொழிபெயர்க்கப்படல, அது ஆங்கிலத்திலிருந்து பிரெஞ்சுல இருந்து எழுதப்பட்டிருக்கு. அது வந்து ஆங்கிலத்தின் வழியாக தமிழுக்கு நமக்கு மொழிபெயர்க்கப்படும். அந்த செம்பேன் உஸ்மானுடைய தகவல்கள்லாம் நெட்ல போய் தேடணும். பிரமாதமான ஆளுமையா இருக்கார். அவர் வந்து ஒரு ஆப்பிரிக்கர், பிரெஞ்சு செட்டில் ஆகுறாரு. அவங்க மக்களுக்கு பிரெஞ்சு எழுத படிக்க தெரியாதுன்றதுனால பின்னாடி வந்து அவர் எழுத்துல இருந்து வந்து திரைப்படம் எடுக்க ஆரம்பிக்கிறார். திரைப்படங்கள் அவ்வளவு பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணிருக்காரு. அப்புறம் அவருடைய இலக்கியங்கள் அவ்வளவு இதுவா பேசப்பட்டிருக்கு. அப்ப நம்ம தேடணும்னா தேட 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 நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அதுதான் குறிப்பா எனக்கு என்னன்னா, பிரெஞ்சுல இருந்து 2 புத்தகம் என்ன ரொம்ப பாதித்த புத்தகங்கள். நான் எப்பயுமே எடுத்து திருப்பி திருப்பி படிக்க சரி கூட்டாத 2 புத்தகங்கள்னா, ஒண்ணு வந்து ஜாக் பிரவரோட சொற்கள், சரி சரி. இன்னொன்னு வந்து அந்நியன். என்னன்னைக்கு நான் சொல்லுவேன், நீங்க பிரெஞ்சு இலக்கியத்துக்குள்ளார நுழைய மகிழ்ச்சி 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 நாங்களும் இருக்கிறோம். அதான் நானும் சொல்ல வந்தேன். ஆமா, இது எல்லாருமே படிச்சுட்டு ஒரு கலந்துரையாடல இதை நிகழ்த்தலாம். கண்டிப்பா கண்டிப்பா கர்ணா, மகிழ்ச்சி கர்ணா. ரொம்ப நன்றி தொடர், மகிழ்ச்சி தொடர். ரொம்ப நன்றி. நன்றி தொடர். ஒன்னும் பிரச்சனை இல்ல. சுதாகரன் தொடர்னு ஒருத்தர் வந்து கீழே தகவல் போட்டே இருந்தார், அவரையும் பேச வைப்புன்றதுக்காக, வேற ஒண்ணும் இல்ல. பேசுவோம், தொடர்ச்சியா பேசுவோம். சுதாகரன் தொடர் வாங்க. ஏன்னா அவர் தொடர்ந்து புத்தகம் சார்ந்து ஒரு சிறப்புன்னு போட்டே இருந்தாரு. அவர்கிட்ட ஏதாவது கருத்து இருந்தா அதை கேட்டுருன்னு சொல்லி பார்த்தேன். சொல்லுங்க. நான் இப்போ ஆபீஸ்ல இருக்கேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல, சொல்லுங்க. அந்நியன் நாவல் பத்தி நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்டேன். குதிரைவாள்னு ஒரு படத்துல இப்போ ரிலீஸ் ஆக போகுது. அதுல வந்து நாய்க்கிழவன் ஒரு கேரக்டர் இருக்கு. எப்படிங்க இந்த கேரக்டரை பிடிச்சிங்க அப்படின்னு கேக்குறப்போ, அந்நியன் நாவல்ல இருந்து நான் அது வந்து நான் மெட்டஃபேர் பண்ணி எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்புறம் இருந்து இந்த நாவல் படிக்கணும்னு தோணுச்சு. இப்போ ஒன்று சொல்லியிருந்தீங்க, அம்மா இறந்தப்போ அதுக்கப்புறம் ஒரு பெண்ணோட உடலுறவு வச்சுருக்கிறது பத்தி. எனக்கு வந்து ஒரு ரீசெண்டா ஒன்று கொஞ்சம் எழுதினேன். ஒரு தாத்தா இறந்துருப்பாரு, நைட் எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் அந்த பிணத்துக்கு பக்கத்திலேயே ஒரு பெண்ணோட உடலுறவு பண்ண ட்ரை பண்ற மாதிரி ஒரு தாட்டு கொஞ்சம் எழுதியிருந்தேன். ஸோ ஆல்பர் காமியோ மாதிரி இல்லைனாலும் அது கொஞ்சம் நெருக்கமா தோன்ற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு. விருந்தாளிங்கிற புக் புத்தகத்தை 2 நாளைக்கு முன்னாடி நான் வாசிச்சேன். அதனாலதான் இது ப்ரோக்ராம் ஸ்டார்டிங் திடீர்னு ஆபீஸ் ஒர்க்ல இருந்து திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. சரி, இன்னைக்கு அவர் விசாகன் அவங்க பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்ல ஆல்ரெடி அவர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்திருக்காரு, நுழைப்புறம் குடும்பத்துல இருந்து. நான் அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன், இவர் பேச எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு டிபியில போயிட்டு அவர் சேட் பண்ணதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அப்படியே. ரொம்ப நன்றி. நான் முழுசா கேட்க முடியல, ஃபுல் வீடியோ எனக்கு கிடைச்சதுன்னா அனுப்பிச்சு விடுங்க, நான் கேட்கிறேன். கண்டிப்பா படிக்கணும். நன்றி நன்றி. மகிழ்ச்சி சுதாகரன். தேங்க்யூ சோ மச். ஓகே, அதாவது வந்து இந்த ஸ்ட்ரேஞ்சர்ன்ற அந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு எனக்குள்ளார ஒரு அனுமானம் ஓடிட்டு தான் இருந்துச்சு. ஏதோ வித்தியாசமான மனிதர் அப்படின்றத விட சாதாரணமான மனிதர்கள், வேறுபட்ட மனிதர்கள்ன்றதுல வேறுபாடு என்னன்னா, அதாவது எப்படின்னா, சமுதாயம் பார்க்கிற பார்வைக்காக தன்னை வந்து மாத்தி அமைக்கிற ஒரு மனிதன். யார் என்ன பார்த்தா எனக்கு என்ன, நான் விரும்புற வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மனிதன் இருப்பான். அது மத்தவங்களுக்கு வந்து அவன் துரதிருஷ்டம் பண்றான்னு சொல்ல முடியாது, அவன் விருப்பப்பட்டது. ஆனா மத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு வாழ்க்கை. வேட்டையாடை விளையாடல கமலஹாசன் வந்து அந்த இறந்த கேரக்டர் கூட, அவர் மனைவி, முதல் மனைவி இறந்துருவாங்கல்ல, அப்ப அந்த இதை புடிச்சு ஆடிட்டு அதை உடைச்சிட்டு பக்கத்துல படுப்பார். ஒரு காட்சி கௌதம் வாசுதேவன் வச்சிருப்பாரு. அந்த காட்சி யாருமே அது மாதிரி நம்ம சமீப படங்களை பார்த்ததில்ல. அந்த காட்சியை வந்து பார்த்து என் நண்பன் என்ன இப்படி இருக்கிறான், இறந்தவங்க அவங்கள வந்து எட்டிருந்து அழுதானே செய்யணும், ஏன் நீ அப்படி பாக்குற, அவனோட அன்பு வந்து கடைசி வரைக்கும் அவளை பிரியக்கூடாதுன்னு நினைச்சான், அதுக்காக அப்படி ஒரு கேரக்டர் அப்படி அமைச்சிருக்காங்க. கமலஹாசன் மட்டும் தான் இதெல்லாம் பண்ணுவாரு, வேற யார் இந்த மாதிரிலாம் பண்ணுவாரு அப்படின்னு சொன்னாங்க. ஸ்ட்ரேஞ்சர் அது ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தான்.
நீங்க வந்து அது வந்து அந்த அன்பை வந்து நீங்க வந்து வேற மாதிரி பாத்துக்கூடாது. அதை வந்து இல்ல அவன் அப்படி இப்படி எல்லாம் பாக்குறது பதிலா அவன் அப்படித்தான் யோசிச்சிருக்கிறான் அந்த இடத்துல அப்படின்ற மாதிரி. நம்ம நிகழ்வுல கூட இளம்பருதின்னு சொல்லிட்டு பருதி புத்தக வச்சிருக்காருல்ல, அவரு வந்து ஒரு தகவலை பதிவு பண்ற சொன்னார். அவங்க அப்பா இறந்தப்போ அவர் வந்து கொடைக்கானலே ஊட்டிலே இருந்தாரு சொல்லிட்டு, நல்ல தண்ணி போட்டிருந்தேன். நான் வந்து வந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் எங்க அப்பா பாடி கிடக்குது. ஆனா எனக்கு நல்லா பசி எடுத்து சாப்பிட்டேன். எல்லாரும் என்ன ஒரு மாதிரியா பார்த்தாங்க. ஆனா 1 மாசமோ இல்ல 6 மாசமோ தெரியல. அவர் கழிச்சு சொல்றாரு. திடீர்னு ஒரு நாள் நான் ட்ரெயின்ல போயிட்டே இருந்தேன். எங்க அப்பா நினைச்சு அழுன்னு அழுதுட்டே இருந்தேன் நானு. ஏன்டா அன்னைக்கு அழுவலன்னு கேட்டதுக்கு என்கிட்ட பதில் இல்ல. இன்னைக்கு ஏன்டா நான் அழுவுறேன்னு கேட்டதுக்கு பதில் இல்ல என்கிட்ட. அப்படின்ற மாதிரி பதில் நம்முடைய நிகழ்வுல ஒரு வாட்டி பதிவு பண்ணிட்டு இருந்தாரு. இந்த ஸ்ட்ரேஞ்சர் அவர் ஒரு வித்தியாசமானவன்றத விட அதுதான் அந்த உணர்வு அப்படியே இருக்கிறாங்க. அதாவது எல்லாரும் என்ன வந்து அழுன்னு சொல்றாங்க. அப்படி இருக்க அழுவல. எல்லாரும் சிரிக்கணுன்றதுக்காக சிரிக்கல. எனக்கு தோணுனா செய்வேன், தோணல செய்யல அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர். இது ஃபியோதர் தஸ்தோவஸ்கி சொல்றப்பயும் அதேதான். நான் குற்றம் தான் நீங்க பார்த்தாச்சுன்றதுல அந்த இடத்துல சொல்லுவாங்க. அவன் வந்து கடைசி வரைக்கும் தான் குற்றம் பண்ணாத நான் இல்ல, அவன் வாழ வேண்டிய அவசியமே அவன் செத்து போயிட்டான், அவன் சாவடிச்சு அதுல குற்றம் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஆனா அந்த அவன் விரும்புற அந்த ஒரு அதாவது அந்த விலை மாதர்கிட்ட பேசுற பொழுது உனக்காக நான் போய் அந்த தண்டனை ஏத்துக்கிறேன் நான். ஏன்னா அவன் விரும்புற ஆள், அவன் விரும்புறான். அந்த பொண்ணு அவன் சொல்றான் இல்ல நீ செய்தது குற்றம், அதுக்கு தண்டனை அனுபவிச்சே ஆகணும்னு சொல்ற பொழுது அந்த தண்டனை அனுபவிக்க நினைக்கிறான். இப்படி எல்லாம் ஒரு ஸ்டேஞ்சர். அதாவது இதை வந்து குற்றம் தண்டனையோட நீங்க ஒப்பீடு பண்ணது கூட ஓரளவு அப்படின்னு சொல்லவும் முடியும். அது வந்து அவங்க நிகழ்கால மனிதர்கள் அவங்க அப்படியே இருக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லலாம். நான் அடுத்து தங்கராஜோட நினைக்கிறேன். தங்கராஜ் ஐயோ வெட்டுறாரு. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இல்ல நான் பூச்சி அடிச்ச கைய உயரத்துல விசாகன் தோழருக்கு வாழ்த்துக்கள். வணக்கம் தோழர். வணக்கம். ஆடியோ பாருங்க. தங்கராஜ் தொடர் ஆடியோ டிஸ்டர்ப் ஆகுது. நீங்க அப்புறம் பேசுங்க. ஆடியோ விட்டு விட்டு கேக்குது. இன்னும் கொஞ்சம் வேகமா பேசினா இல்ல எனக்கு நல்லாதான் இருக்கு. பேசுங்க. அப்படியா? இப்ப பேசுங்க. அதுல கேட்கல. பேசுங்க தொடர். பேசுங்க தொடர். கேக்குதா? கேக்குது. பேசுங்க. கேக்குது. பேசுங்க தொடர். மகிழ்ச்சி. ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க நிகழ்ச்சிக்கு. தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மாவட்ட நிகழ்ச்சிக்கு ஆதரவு, உற்சாகமான ஆலோசனைகளும் உங்களுடைய அந்த பின்னால இருந்து நீங்க கொடுக்குற அந்த தெம்பும் கள்ளக்குறிச்சி தோழர்களுக்கு ஒரு சிறப்பான பங்கு செய்யறதுக்கு உத்வேகமா கொடுத்துருந்தீங்க. நீங்க சிவா போன்றவர்களாலதான் கள்ளக்குறிச்சியில ஒரு பெரிய அளவுக்கு இந்த நிகழ்ச்சிகளை கொண்டு போக முடிஞ்சது கருணாவால. அந்த வகையில உங்களுக்கு வாழ்த்துக்கள். வந்து நீங்கெல்லாம் நிறைய நீங்கெல்லாம் நிறைய படிக்கிறவங்க. நாங்கெல்லாம் அப்படியே உங்களோட ஆடியோ பிரச்சனை வருது. நான் வேல்முருகன் தோட்ட கேட்டு வரேன். நீங்க ஆடியோ சரி பண்ணிட்டு வாங்க. ஆடியோ கேட்க தொடர் ஆடியோ பிரச்சனை இருக்குது. போன மாதிரி கூட ஆடியோ பிரச்சனை இருக்குது. நீங்க அப்புறம் பேசுங்க. உங்களுக்கு கேட்கல. வேல்முருகன். அனைத்து தோழர்களுக்கு வணக்கம். வணக்கம். இந்த நாவல்ல மெட்ரோ அவரை பத்தி நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, அந்த மனுஷன் வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்க. அவருடைய காதலி கல்யாணம் பண்ணிக்க சொன்னப்போ, நான் உன்னை காதலிக்குன்னா எனக்கு தெரியல, உன் மேல காதல் இருக்கான்னு எனக்கு தெரியல, ஆனா கல்யாணம் வேணா நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ற விஷயம் பாத்தீங்கன்னா, அவரு வந்து 2 மனிதனா இருக்காரு. ஒரு மனிதன் அவரு, இன்னொரு மனிதன் அவரையும் சேர்த்து சமூகத்தையே ஒரு பார்வை செய்து கொண்டு இருக்கிறார். கண்டிப்பா. ஆமா, சமூகத்தை பாக்குறாரு, அவரையும் சேர்த்து பாக்குறாரு. அப்ப வெளியில இருக்கிற அந்த மனிதன் தான் வாழறான், உள்ள அந்த அவருடைய அந்த ஆன்மாங்கிறது அது பார்த்து கிடக்குது.
ஒரு பார்வையாளரா அனைவருமே அவர் பார்க்கிறாரு. சமூகத்தை அவரையும் அவர் பார்த்துக்கிறாரு. அவரோட உணர்வை, காதலை, அவங்க அம்மாவுடைய அம்மா மேல அவர் வச்சிருந்த அன்பை, இப்படி அவர் ஒரு பார்வையாளரவே அவர் வாழ்க்கையை கடக்கிறார். அதனாலதான் இறுதியில அவர் முடிவை கூட அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு பார்வையாளரா இருந்து அந்த வழியை வேற ஒருத்தனோட வழியா தான் அவர் பாக்குறாரு. அவரோட வழியா அவர் பார்க்கல. எல்லாருக்கும் நான் நெட்வொர்க் பிரச்சனை வருதா? யார் பேசுறது டிஸ்டர்ப் ஆகிட்டு தமிழ்நாடு அறிவியல் கள்ளக்குறிச்சி தொடர்ந்து சொல்லுகிற போது நம்ம ஒரு ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறோம். நம்ம எப்படி இருக்கிறோம், இந்த மாதிரி எல்லாம் மனிதர்கள் இருக்காங்களே, இதுல நம்ம ஏதோ எங்கெங்கயோ பொருந்துற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு. மிகவும் ஆர்வமா கலந்து கொள்வதற்கு இதெல்லாம் ஒரு பெரிய காரணம். தமிழ்நாடு அறிவியல் கள்ளக்குறிச்சிக்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி தோழர், சிறப்பா சொன்னீங்க. நன்றி தோழர். நன்றி நன்றி தோழர். நன்றி தோழர். நன்றி. ராமகிருஷ்ணன் தோழர். வணக்கம். வணக்கம். எனக்கு என்ன ஒரே ஒரு சந்தேகம்னா இப்ப இந்த சைக்காலஜில யூங் என்பவர் அகமுகன் புறமுகன் அப்படி பிரிப்பாரு இல்லைங்களா மனிதர்களை? கண்டிப்பா. அந்த மாதிரி ஒரு அகமுகன் மாதிரி இருக்கிற கேரக்டருங்களா? லாஸ்டா டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணீங்களா? இல்ல அது இப்ப அவருக்கு இப்ப நண்பருக்காக கொலை செய்யறாரு. ராமகிருஷ்ணன் ஸ்கிரீன் தெரியலையே, உங்க முகத்தை காமிங்க. வீடியோ வைக்கல அவரு. வீடியோ வைக்க பழக்கம் கிடையாது. இல்ல அந்த மாதிரி இப்ப அம்மா இறந்து போறாங்க, ஆனா அழவே மாட்டேங்கிறாரு. அதே போல நண்பருக்காக ஒரு எந்த ஒரு எதிர்ப்புமே இல்லாத ஒரு விரோதம் இல்லாதவர் கொலை பண்றாரு. காதலின்னு சொல்றாரு, ஆனா காதலிக்கிறாரா என்னன்னு சரியா தெரியல, ஆனா திருமணம் பண்ணிக்கிறாருன்னு சொல்றாரு. அந்த மாதிரி ஏதோ ஒரு அகமுகன் கேரக்டர் மாதிரி இருக்கிறாரான்னு எனக்கு ஒரு சந்தேகம் சொல்றாரு, வேற எதுவும் இல்ல. இருமுகன் ஒரு படம் இருக்குது, இது ரெண்டு சேர்ந்தது. நீங்க அந்நியன் நாவல் வாங்கி படிங்க, படிச்சுட்டு நாம அது நண்பர் சொல்லிருக்காரு, நாதன் நண்பர் சொல்லிருக்காரு, இந்த அந்நியனையும் மெர்சோவின் மறு விசாரணையும் ஒரு நண்பர்கள் எல்லாமே இணைந்து படிச்சுட்டு உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிருக்காரு. கண்டிப்பா தோழர். நன்றி தோழர். நன்றி. வித்தியாசமான படம் நன்றி தோழர். மகிழ்ச்சி தோழர். நன்றி. சண்முகசாமி ஐயா இருக்கிறாரு, நீண்ட கால இவர் ஒரு ஸ்ட்ராஞ்சர் தான். ஸ்கிரீன்ல வர்றாங்களா தோழர்? தோழர் என்னுடைய செல்போன் பிரச்சனை தோழர். எனக்கு அவருக்கு செல்போன்ல செல்ஃபி எடுக்கலப்பா. செல்ஃபி எடுக்கல, பிரச்சனை அதுதான். அவருக்கு பேக் கேமரா தான் வொர்க் ஆகுது. ஓட்டுறாரு பாத்தீங்களா, ஸ்ட்ரேஞ்சர்னு ஓட்டுறாரு ஒருத்தர் பாருங்க. இல்ல தோழர் பாருங்க, போட்டோனே பாருங்க, என்னுடைய பேக்ரவுண்ட் சிக்கல் அதுதான். திருப்பூர்ல வேற மாதிரி உட்காந்துருப்பாங்க. உலகம் முழுதும் செல்போனை பயன்படுத்துறதுக்கு செல்ஃபி கேமராவுக்காக, ஆனா ஐயா பயன்படுத்தும் பேக்ரவுண்ட் கேமராக்காக. இல்ல இது கேமரா நானும் சரி பண்ண நினைக்கிறேன், டைம் இல்ல, வேற ஒண்ணு. பேசுங்க தோழர், பேசுங்க தோழர். அதாவது என்னன்னா, விசாகன் ஒரு வித்தியாசமான மனிதர். அவர் எடுத்திருக்கிற கதையும் ஒரு வித்தியாசமான விஷயத்தான். கடைசியில நீங்க சுடிக்கும் பொழுது என்னுடைய பாடியை பாக்குறதுக்கு பார்வையாளர் நிறைய இருக்கணும்ட்டாருங்களா, கதையை பார்வையாளரே மாற்றி அதுதான். அப்போ இத மாதிரியான மனிதர்கள் நேத்தோட ஒருத்தர் ஆதி நடிச்ச படம் ஞாபகம் இல்லை. அவன் பாருங்க, எந்த கேரக்டர் கஷ்டமான கேரக்டர் இருந்தாலும் சிரிச்சுட்டே இருக்கான்ல. அப்ப அவன் ஒரு நேரத்துல அவன் ஒரு துக்கமான செய்தி சொல்லும்போது அமைதியாயிடுவான். அப்ப அது என்ன சொல்றான்னா, நான் இப்பதான் நடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அப்ப இது மாதிரி போலியான வாழ்க்கை வாழறவங்க மத்தியில இயல்பா வாழற கேரக்டர் இன்னும் வித்தியாசமா காமிச்சிருக்காங்க. கண்டிப்பா அதுதான் சந்தோஷம். நிறைய உங்ககிட்ட என்னன்னா, நான் வந்ததுக்கான முக்கிய விஷயம் ஒண்ணு, ரொம்ப நாள் வர முடியல, அது ஒரு வருத்தம். டிஎன்எஸ் கள்ளக்குறிச்சி நண்பர்கள் பொருந்தருளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக இப்ப கூட நான் டிரைவிங்ல இருந்துட்டு தான் நான் கேட்டுட்டே வந்தேன். நானு அது முழுசாவும் கேட்க முடியல. ஆனா கடைசியில அந்த என்ன பாடியை பார்க்கறது பார்வையாளர் நிறைய இருக்கணும்னு அப்புறம் பக்குன்னு தூக்கிப்படுது எனக்கு. இது என்ன மாதிரியான விஷயம் நாவலே. அதனால அது முழுசா படிக்கணும். எந்த வெளியீடு தொடருது? கிரியா பதிப்பகம் தொடர்.
தெரியாதானே? சரி சரி கிரியா. வாய்ப்பு இருந்தா எனக்கு கொஞ்சம் ஒரு புத்தகம் கொஞ்சம் ஆராய்ச்சி கொடுத்தோட கண்டிப்பா அதனால தோழர். அது அதுக்கப்புறம் இன்னொரு சொன்னீங்களா தோழர் நாதன் சொன்னாங்க மெர்சோவின் மறு விசாரணை. அது 2 புத்தகமும் தேவை தோழர். அது வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா 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 தோழர். ரெண்டாவது உங்ககிட்ட நிறைய வித்தியாசம் இருக்கு. வாழ்த்துக்கள் தொடருங்க. மகிழ்ச்சி தோழர். எழுத்தாளர், நீங்க ஒரு எழுத்தாளரா வரணும், அதுதான் சந்தோஷம். எதிர்பார்க்கறது ஒண்ணும் இல்ல, எழுத்தாளரா வந்து விசாகன் வந்துடலாம், ஆனா எடிட்டரா இருக்கிறவர் ரொம்ப கஷ்டப்படுவாரு. அது உண்மை. கஷ்டம் கடினமா, முழுக்க கடினமான வார்த்தை. நிறைய எழுதி தள்ளிட்டதுக்கு அப்புறம் இதெல்லாம் தூக்குங்க, நான் என்ன பண்றது கேட்டா, நான் எழுதிட்டேன், நீ என்ன வேணா பண்ணு. விசாகன் எழுதுனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, மொழிபெயர்ப்பாளர் அவருக்கு வேணும். அவருக்கு தமிழை மொழிபெயர்ப்புக்கான ஒரு மொழிபெயர்ப்பாளர். இதெல்லாம் அதிக தலைவா இல்ல தலைவா, சாதாரண நிறைய நீங்க முழுக்க எல்லாம் கடுமையான வார்த்தைகள் எல்லாமே வந்து அந்த அளவுக்கு புட்டு வைக்கிற அளவுக்கு பெருசா நீ படிச்சிருக்கீங்க. அது பாருங்க, நேத்து கூட பாருங்க சேப்பியன்ஸும் அந்த ஹோமோடியஸும் எடுத்தேன். ஆனா எளிமையான வார்த்தைகள் நம்ம நாகலட்சுமி சூப்பரா பண்ணிருக்காரு. ஆமா ஆமா சேப்பியன்ஸ் படிக்கிறப்ப பின்னாடி போறப்போ உங்களுக்கு வந்து அந்த நாகலட்சுமி அவன் யாருன்னு தெரியும். அப்படிங்களா? நான் பாக்குறேன். இன்னொரு புத்தகம் சேப்பியன்ஸ் கூட இன்னொரு புத்தகம் மறந்து போச்சு, அது ஒண்ணும் ஞாபகம் வாங்கினது. ஹோமோடியஸ் தான். ஹோமோடியஸ் சேப்பியன்ஸ் இன்னொன்னு 21ஆம் நூற்றாண்டில ஒரு படைப்புகள், 21 படைப்புகள் சார்ந்தது, 21 கட்டுரைகள் நினைக்கிறேன். கட்டுரைகள் அது 21 கட்டுரைகள். அது சண்முகசாமி தோழர், அது பெருமளவுக்கு வந்து என்னன்னா யுரலா நோவாரி கையாளுற வழிமுறைகள் பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், ரொம்ப எளிமையான ஆங்கிலத்துல எழுதுறாரு. ஏறக்குறைய அவருடைய நூல்கள் எல்லாமே நம்ம ஆங்கிலத்திலே படிக்கலாம். அவ்வளவு கடினமான ஒரு மொழிநடை அவர் கையாளுறது இல்ல. இன்னொன்னு கேட்டீங்கன்னா, அவரு இப்போ தி பர்த் ஆஃப் மேன்கைண்ட், இந்த ஹோமோசேப்பியன்ஸ் சொன்னீங்கல்ல, ஹோமோசேப்பியன்ஸ் வந்து கிராபிக் நாவலா வெளியிட்டு இருக்காரு 750 ரூபாய்க்கு. அதுல வந்து என்னன்னா அது எப்படி உருவாக்குனாரு போனாருன்ற விஷயங்களை பதிவு செய்யறாரு. தொடர்ந்து வந்து நான் அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தை நான் ஃபாலோ பண்றேன். அவர் என்ன சொல்றாரு, மனிதர்கள் கதைகளால் ஆனவர்கள். இப்ப எப்படி நான் கதையை சொன்னேன், அந்நியன் கதையை சொன்னேன்ல, அந்த மாதிரி மனிதர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் கதைகளா சொல்லணும்னு தான் யுரலா நோவாரி சொல்றாரு. புத்தகம் பூராமே மிரட்டுது. இன்னொரு தகவல் சண்முகசாமி தோழர் வந்து ஆரம்பத்துல இருக்கிறதால நான் இன்னொரு தகவலையும் சொல்லிடுறேன். சேப்பியன்ஸ் தோழர் உங்களுக்கு வந்து நீங்க அதாவது அறிவு புரட்சி, அந்த வேளாண் புரட்சி சார்ந்தெல்லாம் போற பொழுது நீங்க வந்து யுவல் நோவா ஹராரியோட சேர்த்து பயணிப்பீங்க. அடுத்து அரசியல் வந்து பேசுவாரு. அரசியல் பேசுறப்ப அவர் முழுக்க ஒரு இஸ்ரேலுக்காக ஒரு கேபிட்டலிஸ்ட் தெரியும். அறிவியல் புரட்சி பேசுற பொழுது அவர் பேசுற அறிவியல் புரட்சியும் ஸ்டீபன் ஹாக்கின்ஸ் பேசுறதும் 2 இடத்துல வேறுபடும். இவர் ஒரு எப்பவுமே சொல்லணும்னா, அறிவியல் புரட்சி ஏற்படுற போது தொழில்நுட்பம் ஃபுல்லா பணக்காரங்களுக்கு போயிடும், அது அவங்க நினைக்கிறதா நடக்குன்ற மாதிரி ஒரு விஷயத்த கட்டமைக்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. நாம இங்கதான் இன்னொரு பேசணும். நாம இன்னைக்கும் கேபிட்டலிஸ்ட் முதலாளித்துவருக்கு எல்லாம் இருக்குது, அது எதிர்க்கிற ஒரு குணாம்சம் இங்க இருக்குல்ல. அப்ப வந்து ரொபாட்டிக்ஸ் வந்து ஒரு கேபிட்டலிஸ்ட் உருவாக்குற ரொபாட்டிக்ஸ் இருக்குன்னா, ஜனநாயகத்தை பேசுற ஒரு ரொபாட்டிக்ஸ் இருக்கும். அது எப்படி இல்லாம போயிடும்? அவசியம் இருக்கும். அந்த பார்வையோட கொஞ்சம் பயணிக்கிறதுல அவர் கொஞ்சம் அந்த இடத்த தடுமாறி இருப்பாரு. இல்ல தடுமாற்றத்தை கண்டுபிடிச்சிட்டேன். அவருக்கு தடுமாற்றம் கண்டுபிடிச்சிட்டேன். நாகலட்சுமி சண்முகம் வந்து அவங்க மொழிபெயர்க்கிற இடத்துல ஒரு இடத்துல வந்து அந்த இடத்த நான் திருப்பி ஞாபகம் மட்டும் இருக்குது, அதை தேடி பார்த்தப்ப ஒரு இடத்துல வந்து திராவிடன் குறிப்பிட வேண்டிய இடத்துல வேற ஒரு வார்த்தையை இதை பயன்படுத்திப்பாங்க. அது கொஞ்சம் அவர் மட்டும் தான் அவங்க மேலே ஒரு இது வந்துச்சு. புரியுது. ஆனா என்னன்னா நாம எப்படி பாக்குறோம்னா, உயிரியல் அது ஒரு பெரிய வரலாறு இல்ல. அது உண்மைதான். எடுத்ததுக்கான நோக்கம் அந்த மாதிரியான ஒரு பெரிய ஆளுமைகள்லாம் கடுமையான விஷயங்களை தான் கொண்டு வருவாங்க. யதார்த்தமான நாவல கொடுத்துருக்கீங்க. என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி கலாச்சாரம் எல்லாத்தையும் வந்து அந்த காலத்துல என்ன இருந்தது அதை பூரா உள்வாங்கறதுக்கான இடங்கள் தான் வாசிப்பு. அது பதிவு. நன்றி விசாகம் தோழர், வாழ்த்துக்கள். நன்றி தோழர். அனைத்து தோழர்களுக்கும், கள்ளக்குறிச்சி சுதா தோழர் அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள். கண்டிப்பா நன்றி தோழர், மிக்க நன்றி. கருணா, சொல்லுங்கப்பா. நமக்கு நீங்க சொன்ன மாதிரி இந்த 2 விஷயம் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, தொல்காப்பியத்துல ஏற்கனவே ஒரு சொல்லாடல் இருக்கும், எல்லா சொற்களும் பொருள் குறித்தனவே அப்படின்ற ஒரு சொல்லாடலும். இதுவரை இப்ப நம்ம என்னன்னா அரசர்களை பத்தி எழுதப்பட்ட பாடல்கள் அதெல்லாம் வந்து என்னன்னா, நான் ஒரு அசிஸ்ட் பண்ணி ஒரு புலவரை வச்சு என்னை பத்தி புகழ்ந்து கூட எழுதிருக்கலாம் இல்லையா, சோழர்களை பத்தி திட்டி
பாண்டியரை பத்தி புகழ்ந்து, சேரனை இல்ல பத்தி புகழ்ந்து நீங்க வேல்பாரிய அந்த படிக்கிறப்ப மாதிரி எழுதலாம். சேர சோழ பாண்டியரை ஃபுல்லா வில்லனா பாப்பீங்க. ஏற்கனவே நாங்க பாக்குறப்ப சேர சோழ பாண்டியரை வில்லனா பார்க்க வேண்டியிருக்கும். அந்த ஏற்கனவே மாதிரிதான். நமக்கு ஆர் பாலகிருஷ்ணன் ஐயா என்ன பதிவு பண்றாரு, நமக்கு தமிழ்ல இலக்கியங்கள்ல வந்து பேரரசர்களை பற்றியான பதிவுகள் குறைவு, சிற்றரசர்களை பத்தி தான் அதிகமா புகழ்ந்திருக்கிறாங்க. அந்த சிற்றரசர்களை வந்து புலவர்கள் பாடி இருக்கிறாங்க. அப்ப கிடைக்கப்பட்ட இலக்கியங்களை வச்சுதான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அப்ப இன்னமும் பாத்தீங்கன்னா ஆவணங்களை வச்சுதான் பேசணும்னா எல்லாத்துக்கும் ஆவணங்கள் கிடைக்காது இல்லையா? இப்போ வட்டெழுத்துக்கள், தொல்லியல் ஆதாரங்கள், சிற்பங்கள், கலைகள், அப்புறம் நம்ம மரபுல இருக்கிற தோல்பாவை கூத்து, நடனம், இந்த மாதிரி வில்லுப்பாட்டு, இது மாதிரியான கலை வடிவங்கள், அப்புறம் இன்னும் நம்ம ஆழமா நம்ம மூளையில பதிந்திருக்கிற நினைவுகள்ல பகிர்ந்திருக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் கவனிச்சு பார்க்கலாம். நன்றி நன்றி நன்றி. தங்கராஜ் இருக்கிறாரு. தங்கராஜ் பேசுங்க. சரி சரி. நான் பேசுறது கேட்கவே இல்லையா? அப்ப கேட்கவே இல்லை, இப்பதான் கேக்குது. பேசுங்க தோழர். உங்களை பாக்குறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா கள்ளக்குறிச்சி அதெல்லாம் கேட்டுருச்சு. என்ன சொன்னது சிவாவை சொன்னதெல்லாம் கேட்டுருக்கு தோழர் எனக்கு. சரி சரி சரி. அதாவது இந்த நாவல் வித்தியாசமா இருந்தது. இவ்வளவு நாள் பேசுனதை விட இந்த பிரெஞ்சு கலாச்சாரம் அது மட்டும் இல்ல தோழர். பேசுங்க தோழர். தங்கராஜ் தோழர், நீங்க பேசுங்க. அது மட்டும் இல்லாம சந்திப்போம் இப்படி கூட சில பேர் இருப்பாங்களா நினைப்போம். ஆனா பதிவு பண்ணிருக்க மாட்டாங்க. நம்ம கூட பல பேரை சந்திச்சிருக்கிறோம். இந்த மாதிரி கேரக்டர் எல்லாம் வருது. இது வந்து இந்த நாவல் வந்து ஒரு சமூகத்துல பல பேருக்கு பயன்படக்கூடிய நாவல். என்னன்னா சினிமா எடுக்கிறாங்களா இல்லைங்களா, பலதரப்பட்ட திரைப்படங்கள்ல இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் அப்பப்போ உள்ள சேர்த்துக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான நாவலை கொடுத்துருக்கீங்க. நான்லாம் எங்க இவ்வளவு பெரிய நாவல்லாம் எடுத்து படிப்பேன்னான்றது தெரியல. இருந்தாலும் நிறைய சின்ன நாவல் தோழர் இது. அவருக்கு கதையோட அடக்கத்தை சொல்றாரு பாரு. இல்ல எங்களுக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் அவகாசம் கம்மியா இருக்கு. இந்த நாதன் தோழர் நீங்கெல்லாம் வந்து நிறைய படிக்கிறீங்கன்னு தெரியுது, பேசுறது தெரியுது. ஏன்னா நீங்க பல நாவல்களை நீங்க இல்ல நாதன் தோழரை பத்தி தகவல் அவர் நிகழ்வுல பேசுறப்ப சொல்லலாம்னு வச்சிருந்தேன். அதை நீங்க தொடர்ந்து கேட்கறதால அவர் ஒரு துணை இயக்குனரா ஒர்க் பண்ணிருக்கிறாரு. அதனால அவரு அந்த வாசனை நிறைய வச்சிருக்காரு. அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு பிரச்சனை இருக்குதுதான். நான் வந்து உஷாராணி தோழர்கிட்ட போயிட்டு வரேன். டைமும் ஆகுது. ஓகே தோழர். உஷாராணி தோழர் வாங்க. வணக்கம். வணக்கம். அருமையா பேசுறீங்க. இந்த புத்தகம் வந்து இப்ப நாங்க வந்து இந்த நிகழ்ச்சியில ரஷ்யன் நாவல்கள், மத்த நம்ம தமிழ் நாவல்கள், நம்ம இலக்கியங்கள் தான் பேசுறோம். வேற எந்த நாட்டுக்கு போகவே இல்லை நம்ம இன்னும். இல்ல இப்ப புதுசா வந்து பிரெஞ்சு நாவல் நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்க. நாவல்ல வந்து தாயார் மரணத்துல ஆரம்பிச்சு அவரோட மரணத்துல கொண்டு வந்து முடிக்கிற மாதிரி ஒரு கதையை நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நல்லா இருந்தது நீங்க சொன்னது. அது படிச்சோம்னா இன்னும் நம்ம புரிஞ்சுக்கலாம் நிறையான்னு நினைக்கிறேன். நம்மளும் அது மாதிரி நிறைய பேரு இல்ல, ஒரு சிலர் நிறைய பேர் இது மாதிரி இருந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 பேர் இருக்காங்க, ஆனாலும் நமக்கு அதெல்லாம் வெளியில நம்ம சொல்றதுல பார்த்துட்டு அப்படியே விட்டுறோம். அதை நம்ம யாரும் பதிவு பண்றது கிடையாது. இப்ப தோழர் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்களை நீங்க சொன்னீங்க. இதுல இந்த கதையை புத்தகத்தை நம்ம படிக்கும் போதுதான் அதனுடைய இதை நம்ம நல்லா உள்வாங்கிக்க முடியும்னு நினைக்கிறேன். சிறப்பா சொன்னீங்க தோழர். அந்த 2 புத்தகம் நீங்க எப்பயுமே நீங்க தான் நிறைய புத்தகம் படிப்பீங்க இல்லையா, அதனால உங்களுக்கு எல்லாமே இயல்பாவே நிறைய விஷயங்களை நீங்க இயல்பா சொன்னீங்க. சிறப்பா இருந்தது. வாழ்த்துக்கள் தோழர், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி தோழர், நன்றி தோழர். மாவட்ட மையத்தின் சார்பாக நன்றிகள். நன்றி. கருணா, நானு இதுல இன்னொரு சில விஷயங்கள் சொல்லலாம் நினைக்கிறேன். எப்படின்னா பேசுங்க 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 தோழர், பேசுங்க தோழர். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். முதல்ல ஒரு பிரெஞ்சு நாவலை எனக்கு அறிமுகப்படுத்தணும். உங்களுக்கு உங்க ஆடியோல ஏதோ டிஸ்டர்ப் வருது பாருங்க. எல்லாருக்குமே டிஸ்டர்ப் ஆகுது.
இல்ல அப்படிதான் இருக்குது. கர்ணா கேக்குதா? இப்ப நல்லா கேக்குது. இப்ப கேக்குது தோழர், தெளிவா கேக்குது. ஓகே ஓகே. அதான் தோழர், இந்த கதைகளும் வந்து கிட்டத்தட்ட குற்றமும் தண்டனையும் நம்ம சொன்ன மாதிரிதான், கருணா சொன்ன மாதிரிதான், ஓரளவுக்கு ஒத்து போற மாதிரியான ஒரு கதை தான். மனித உணர்வு, மனித உறவுகள் குறித்த மிக தெளிவான பதிவுகளை கொடுத்திருக்கீங்க நீங்களும். அந்த காதல் காட்சிகளை விவரிச்சதெல்லாம் ரொம்பவே அழகா சொன்னீங்க உண்மையாவே. என்ன இப்ப இதுல எல்லாமே இந்த கதைகளை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்னதுல பாத்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் வந்து ஒவ்வொரு கதாபாத்திரங்களை பத்தியும் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அவரு. சுத்தி வசிக்கக்கூடியவங்க, அவங்க பாக்குறவங்க எல்லார பத்தியும் பதிவு பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து இதுல எங்களை படிக்க வைக்கணும்ன்றதுல தெளிவா இருந்துட்டீங்க. அதனால முழுசா கதைய சொல்லாம நான் ஒரு குறிப்பிட்ட பாகம், அதாவது அந்த முதல் பாகம் வரைக்கும் தான் நான் சொல்லியிருக்கிறேன். மீதி இருக்கிற அவர் சிறையில போன பிறகு அந்த சிறையில இருக்கிற விஷயங்கள், அந்த உரையாடல்கள், அதெல்லாம் இரண்டாவது பாகத்துலதான் வரும் கிட்டத்தட்ட. அதான் கடைசியா முடிக்கிறத மட்டும் ஒரு லைன்ல முடிச்சிட்டீங்க. ரொம்ப நன்றி தோழர். இல்ல உண்மையாவே அது அவசியம்தான். ஒரு வாசகரை வாசிக்க வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான முறைகளையும் கையாளணும் அப்படின்றதுதான் முக்கியமானது. நிச்சயமா அவசியம் வாசிச்சிருவோம் கண்டிப்பா தோழர். சிறப்பான ஒரு பதிவு. மாவட்ட மையத்தின் சார்பா நன்றிகள் தோழர். நன்றி தோழர். நன்றி தோழர். நாளைய நிகழ்வோட, நாளைனா புதன்கிழமை நிகழ்வோட தகவலை வந்து இங்க ஷேர் பண்றேன். கமல்ராஜ் இணைஞ்சிருக்காரு. கமல்ராஜ் அவர் பிரான்ஸ்ல இருந்து இணைஞ்சிருக்காரு. அப்படிங்களா? அதை கூப்பிடுறேன். நண்பர்களே, பாம்பு மனிதன் ரொமுலஸ் விட்டேகர், கமலாலயத்தோருடைய படைப்பு இது. இதை பேச வர்றவரு முதல் ஆசிரியர் வேல்பாரி, காட்டாறு, அப்புறம் வந்து ஹோமோடியஸ், இப்படி பேசின ஒரு கல்லூரி மாணவர் ஸ்ரீபத் தான் பேச வர்றாரு. பாம்பு மனிதன் ரொமுலஸ் விட்டேகர் தமிழ்ல வந்து முக்கியமான ஒரு மொழிபெயர்ப்பா கமலாலயத்தோட மொழிபெயர்ப்ப சொல்லுவாங்க. அது ஜாய் விட்டேகர் எழுத்துல ஆங்கிலத்துல வந்த அந்த புத்தகம் தான் பாம்பு மனிதன் வந்திருக்குது. அதுதான் வந்து புதன்கிழமை படைப்பு. அடுத்ததாக மகிழ்ச்சி இன்னொன்னு இருக்குது. அடுத்த வெள்ளிக்கிழமை நிகழ்வோட புத்தகத்தை சொல்லிடுறேன். செம்புலம் இரா முருகவேல் வந்து செம்புலம் வெள்ளிக்கிழமை நிகழ்வு. பேச வர்றவங்கள புதன்கிழமை சொல்றேன் யார் பேச வர்றாங்கன்னு. செம்புலம் இரா முருகவேல் எழுத்தில் வந்த முக்கியமான படைப்பு. இதுவும் நம்ம வந்து அவங்கள்ட்ட சொன்னோம், முருகவேல் படைப்புல இருந்து ஒண்ணு எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு. ஏற்கனவே நமக்கு வந்து எரியும் பனிக்காடு பேசியிருந்தாருங்க முருகவேல் இரா முருகவேல் படைப்புல. அதாவது அவருடைய மொழிபெயர்ப்புல அது. இது அவருடைய எழுத்திலே. விசாகர் நீங்க பேசுங்க. இப்ப எப்படின்னா, இல்ல நான் ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்லிடுறேன். அது போட்டிருக்காரு அவர் பிரான்ஸ்ல இருக்காரு. அவர் புதுச்சேரியை சேர்ந்தவர் தான், நண்பர், ஆசிரியர். அவரு அங்க நிகழ்வுல இணைய முடியல, நான் அப்புறம் பார்த்துட்டு பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த இது ஏற்கனவே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரெஞ்சுல இருந்து ஆனந்தரங்க பிள்ளை நமக்கு துபாஷியா இருந்திருக்காரு. அவருடைய படைப்புகள் வந்து பிரபஞ்சன் எழுதியிருக்காரு. 3 நாவல்கள் நமக்கு எல்லாம் தெரியும். வானம் பசுபடும், மானுடம் வெல்லும், கண்ணீரால் காப்போம். இங்க பிரெஞ்சுல இருந்து மிக முக்கியமான அறிஞர் ஒருத்தர் இருக்கார். அவரையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான அறிஞர். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஜெயஸ்ல ஸ்டீஃபன் அவருக்கு புதுச்சேரி அண்டர் பிரெஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இப்ப NCBHல தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டு வந்திருக்கு. பிரெஞ்சு காலமும் புதுச்சேரி மக்களின் சமூக வாழ்க்கைன்ற ஒரு புத்தகம் வந்திருக்கு. குறிப்பா எனக்கும் இந்த பிரெஞ்சுக்குமான தொடர்பு இருக்குல்ல, கிட்டத்தட்ட அது 41 ஆண்டுகள்னே சொல்லலாம். எங்க பெரியப்பா வந்து சின்ன வயசுல பிரான்ஸுக்கு போனவர். ஒரு 60கள்ல பிரான்ஸ்ல போயிட்டு வான்படை துறையில வேலை செய்து பணி ஓய்வு பெற்று திரும்பியும் புதுச்சேரிக்கு வந்திருக்காரு. அந்த உணவு கலாச்சாரம்ன்றது எனக்கு என்னன்னா,
இந்த கட்டி தழுவுறது, கன்னத்தோட கண்ணம் முட்டிக்கிறது, அந்த ஒரு பிரெஞ்சு கல்ச்சர்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு செயல்பாடு. அப்புறம் வந்து அந்த சொல்லாடல்கள் இருக்குல்ல, மெஸ்ஸி, நம்ம இப்ப நன்றின்னு சொல்றத வந்து பிரெஞ்சுல வந்து மெஸ்ஸி அப்படின்னு சொல்லுவாங்க. மெர்சி, மிஸ்ஸே, மிஸ்ஸேனா ஆண்களை குறிக்கிற சொல். அப்புறம் வந்து செபோன் அப்படின்னா நல்லா இருக்கு, ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருக்குன்ற சொல்லாடல். அது நான் சின்ன வயசுல கேட்ட சொல்லாடல்கள் இதெல்லாம். எப்படின்னா எங்க அண்ணன்களோட நான் இருந்த காலகட்டத்துல அந்த சூழ்நிலையே எனக்கு, அந்த உணவு, அந்த கலாச்சாரத்தோட எனக்குமான பரிச்சயம் வந்து என்னன்னா ரொம்ப சின்ன வயசுல, ஒரு 5 வயசுல எனக்கு கருத்து தெரிஞ்ச காலகட்டத்துல நான் இருந்தது எரிக், ஃப்ராங்க், லெத்திசியா என்ற என்னுடைய அண்ணன்கள், அக்காவோட தான். அப்ப எனக்கு சின்ன வயசுல அந்த அவங்க பார்த்த பேய் படங்கள், அந்த சூழ்நிலை, அந்த உணவு, எப்படின்னா ஒரு பெரிய பக்கெட்ல கறியை வச்சு சாப்பிடுறது, அந்த ட்ரிங்க்கு, அந்த சாப்பாடு, அந்த முள்ளுக்கரண்டி, கத்தி இதெல்லாம் வரும் அந்த இடங்கள்ல. அப்ப அதை எப்படி, எந்த கையில கத்தியை வைக்கணும், எந்த கையில முள்ளுக்கரண்டியை வைக்கணும், தண்ணிய எப்படி சொல்லணும், ஃபேனை எப்படி சொல்லணும்ன்றதெல்லாம் நான் ஒரு 4ஆம் வகுப்பு படிக்கக்குள்ள ஒரு விடுமுறையில நான் முழுக்க எங்க அண்ணன்களோட இருந்தேன். அந்த நினைவலைகளை மீட்டுவதாகவும் இந்த நாவல் எனக்கு கிடைச்சிருக்கு. இன்னும் கேட்டா, நான் பிரெஞ்சை கத்துக்கணும்ன்ற ஒரு எண்ணம் கூட உருவாயிருக்கேன். ஏன்னா மூலத்திலே வந்து என்னன்னா, இந்த 2 புக்கையும் நான் நிறைய புக்கு படிக்கணும்னு விரும்பல. ஜாக் பிரவரோட சொற்களையும் கேமியோட அந்நியனையும் நான் மூலத்துல பிரெஞ்சிலே வாசிச்சு அந்த வாசனையை புரிஞ்சுக்கணும், ஃபீல் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் கூட நம்ம கருணாவால எனக்கு தோன்றி இருக்கு. ரொம்ப நன்றி கருணா. ஒரு இனிமையான ஒரு புத்தகத்தை எடுத்து என்னை வந்து வாசிக்க, இந்த அனுபவத்தை பகிர்ந்து கொண்டு செய்ததுக்கு ரொம்ப உங்களுக்கு நன்றி. ஒரு நல்ல நண்பர்களை மீண்டும் நம்ம சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. நன்றியும் அன்பும். மெர்சி பொக்கு அப்படின்னு சொல்லலாம். பிரெஞ்சுல சொன்னா மெர்சி பொக்கு மிஸ்டர் கர்ணா அப்படின்னு சொல்லலாம். நான் இங்க தகவல் ஒண்ணு பதிவு பண்றோம். அதாவது வந்து பிரெஞ்சு இலக்கியங்கள் சார்ந்து ஒரு தலைப்புல பேசலாம் தான் வந்து விசாகன் சொல்லியிருந்தாரு. நான் தான் வந்து இல்ல, ஒரு நாவலை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இலக்கியங்கள் சார்ந்து பேசுற பொழுது நல்லா இருக்கும். ஒரு 20-25 நிமிஷம் 30 நிமிஷம் கூட நாவலை சொல்லிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சுருக்கமா சொல்லிட்டு அடுத்து நிறைய பிரெஞ்சு இலக்கியங்களை பற்றி சொல்லுவோம். தொடர்ந்து நம்ம நிகழ்வுல வந்து ரஷ்ய இலக்கியங்களை பத்தி பேசியிருக்கிறோம், பிரெஞ்சு இலக்கியம், ஜப்பானிய இலக்கியங்கள். அகிரா குரோசாவான்னு சொல்றப்ப அது எவ்வளவு பெரிய ஆளு இருக்காங்க. அப்ப அவங்க அங்க ஒரு மிகப்பெரிய இலக்கியம் இருக்குல்ல, அதை பேசணும். சீன இலக்கியங்களை பேசணும், இதெல்லாம் கூட நம்ம பேசணும். உலகம் வந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்றோம், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் தானே. அங்க இருக்கிற இலக்கியங்களை மொழிபெயர்க்கணும், அதையும் தெரிஞ்சுக்கணும்ன்ற அடிப்படையில தான் நம்ம கேட்டிருந்தோம். அந்த வேளை இந்த புத்தகத்தை சொல்றப்ப, அவர் காமியோ பத்தி சொல்றப்ப ஆல்பர்ட் காமியோ புத்தகத்தை பேசலாம் கருணான்னு சொல்லிட்டு தான் அன்னைக்கு முந்தின நாள் மாலை உரையாடல் இருந்துச்சு. மறுநாள் காலையில அதே புத்தகம்னா கூட ஓகே விசாகன், வேற ஏதாவது கூட சொல்லுங்க சொன்னேன். அப்புறம் காலைல அனுப்பியிருந்தாரு ஆல்பர்ட் காமியோ நான் பேசுறேன்னு சொல்லிட்டு. அதான் இந்த ஸ்ட்ரேஞ்சர்ன்ற அந்த வார்த்தைக்கு வந்து நம்ம ஆரம்பத்துல நடுவுல பேசியிருக்கிறப்ப ஒரு சொன்ன வார்த்தைகள் தான். அவங்க சாதாரணமா இருக்கக்கூடியவங்க, அசாதாரணமா நம்ம பார்க்கக்கூடியவங்க, சாதாரணமா இருக்கக்கூடியவங்க தான். அதாவது வந்து உணர்வுகளை வந்து அவங்க விருப்பப்பட்டு வெளிப்படுத்துறது தான் உண்டே ஒழிய, நீ இந்த நேரத்துல இந்த உணர்வு வெளிப்படுத்துறது கட்டாயப்படுத்துறது வந்து இல்லாம அவங்க அப்படியே கடந்து போறாங்க. அது ஏன் அப்படி இருக்கிறான்னு கேட்டா அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. அதுதான் அந்த மாதிரியான மனிதர்களை பத்தி பாக்குற பொழுது அவங்கெல்லாம் வந்து தீவிரவாதிகளோ அல்லது வந்து சமூக விரோதிகளோ அப்படிலாம் இல்லை. அவங்களோட உணர்வு அப்படி இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாமும் கலந்தவங்க தானே. நம்ம வந்து தினகரன், நம்முடைய மாநிலத்துல தினகரன் தொடர் தான் ஒரு பதிவு போட்டிருந்தார் Facebookல. வெள்ளையா இருக்கிறவங்க எல்லாம் பெரிய அறிவாளி நினைச்சிட்டு இருந்தேன், அவங்களாம் உண்மைதான் பேசுவாங்களாம் நினைச்சிட்டு இருந்தேன். நான் வெள்ளைக்காரன்லாம் ரொம்ப பணக்காரன், உண்மையை பேசுவான்னு சொல்லல, வெள்ளைக்காரன்லாம் பணக்காரனா தானே இருப்பான்னு நினைச்சிட்டு இருந்தேன் நான். அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தெரிஞ்சு அவளும் பிச்சைக்காரன் உண்டுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் நாம ஒரு நினைப்பு வச்சிருக்கு, உருவாக்கணும், ஒரு கட்டமைப்பு உருவாக்கும். இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறாங்கல்ல, பிறப்பிலே நாங்க வந்து அறிவாளிகள், அது எப்படி அந்த கட்டமைப்பு, அந்த மாதிரி கட்டமைப்பு தான். அது எப்படி பிறப்பிலே ஒருத்தர் அறிவாளியா இருப்பான்? நீ தேடினா தானே கிடைக்கும், தேடாமலே ஒருத்தர் பிறக்கிறப்பே அறிவை வந்து இன்ஜெக்ட் பண்ணியா வந்துட முடியும்? அது வாய்ப்பே இல்லைல்ல. அப்படி தேடி அப்படி ஒரு பிறப்பிலே ஒருத்தருக்கு அறிவு வரும்னா அப்புறம் பரிணாமம்ன்றது ஒண்ணு இல்லையே. நீ தான் அறிவாளியை நீனே எடுத்து போலாமே அப்படியே மத்தவங்க. அந்த மாதிரிலாம் பேசுறவங்க இருக்கிற பொழுதுதான் இந்த ஸ்ட்ரேஞ்சர்ன்ற ஒரு கேரக்டர் நம்ம ஸ்ட்ரேஞ்சரா பாக்குறோம். ஸ்ட்ரேஞ்சர் இல்ல, அவங்க பார்க்கிற பார்வையில அப்படி இருக்கிறாங்க. அதாவது சாதாரண மனிதர்கள், அசாதாரண மனிதர்கள் 2 பேருக்குள்ள வேறுபாடுகள். சாதாரண மனிதன் எல்லா பிரச்சனையும் எல்லா மக்களும் பாக்குற பார்வையில பாத்துருக்கிறோம், அசாதாரண மனிதன் வேற பார்வையில பாக்குறான். இன்னும் கேட்க போனா இந்த அசாதாரண மனிதர்கள் தான் இந்த உலகத்தை மாற்றி அமைக்கக்கூடிய அந்த வேலையை செய்யறவங்க. நீங்க வந்து கார்ல் மார்க்ஸோட வாழ்க்கையை பாக்குற பொழுது சண்முகசாமி தோழர்கிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப வேற யாராவது ஒருத்தர் பேசுறப்ப சொன்னாங்க வந்து ஜெனி மார்க்ஸோட அந்த வாழ்க்கையை பத்தி பேசுற பொழுது ஒரு
மோகன் தொடர் தான் பேசுறேன். ஜென்னி மார்க்ஸ் வந்து தான் குழந்தைக்கு பால் குடிக்கிறதுக்காக வச்சிருந்த காசை கூட தன்னுடைய மார்க்ஸுக்காக செலவு பண்ணாரு. அது தான் குழந்தை இறந்துச்சுன்ற அந்த இடத்துல பேசுறேன். என்னது பொம்பளை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனா அதுதான் அவங்க அப்படின்ற மாதிரி பேசணும். அந்த மாதிரி தான் நம்ம அதாவது ஜேன் மேரி ஸ்டீபன் ஹாக்கின்ஸோட மனைவி பேசுற பொழுது ஸ்டீபன் ஹாக்கின்ஸ் வந்து 21 வயதுல இறந்துருவார் நினைக்கிற பொழுது 22 வயதுலாம் இல்ல, நான் கூட இருந்தா அவர் வந்து அவருடைய அறிவு மீட்டுருவாக்கம் செய்யறதுக்கு தொடர்ந்து இயங்குவதற்கு அவர் உதவி புரிய முடியும்னு சொல்லிட்டு 76 வயது வரைக்கும் அவர் வாழ்ந்தாரு. நடுவில் அவங்க பிரியறாங்க, அது அடுத்தது. ஆனா அப்படி இருந்தாங்க அந்த அம்மா. அவங்க ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தான். ஏன்னா எல்லா பெண்களும் தனக்கு வந்து ஒரு அழகான வாழ்க்கை, வருமானம், ஒரு நல்ல கணவர் அப்படின்ற நேசிக்கிற பொழுது இந்த மனிதன் எப்ப இறப்பானே தெரியாம இருக்கிற ஒரு மனிதனை திருமணம் பண்ணிட்டு வாழறாங்க. அவங்க எவ்வளவு அவங்களும் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தான். அந்த வகையில வந்து அசாதாரணமான யோசிக்கக்கூடியவங்களா இருக்கிற அந்த உணர்வுன்றதும் அது ஒரு வித்தியாசமான உணர்வுகள் தான். அதாவது வந்து இங்க அவரை பத்தி ஒரு குறிப்புகளை வந்து அவருடைய காமஸின் கூற்றுகள் போட்டிருந்தாங்க. நான் எதிர்க்கிறேன் அதனால் இருக்கிறேன், அதோட கூற்றுல ஒண்ணு போட்டிருந்தாங்க. எனக்கு முன்னால் நடக்காதே நான் உன்னை பின்பற்றாமல் இருந்து விடுவேன், எனக்கு பின்னால் நடக்காதே நான் வழிகாட்டாமல் இருந்து விடுவேன், என்னோடு அருகே நட, என் நண்பனாய் இரு. இது காமியோட வார்த்தைகள். மாவீரர்கள் எனது நண்பா, மறக்கப்படுவது, பயன்படுத்தப்படுவது, நக்கலிக்கப்படுவது, இதில் ஒன்றை தேர்வு செய்ய வேண்டும். புரிந்து கொள்ளப்படுவது ஒருபோதும் இல்லை. யாரையும் நம்ம புரிஞ்சுக்கணும்னு நினைக்க மாட்டோம். அவளை வந்து வேற மாதிரி தான் நம்ம ட்ரீட் பண்ணிட்டே இருக்கிறோம். அப்படி புரிஞ்சுக்குங்க அப்படின்ற அந்த இதெல்லாம் வந்து ஆல்பர்ட் காமியோட கூற்றுகள்னு சொல்லிட்டு ஒரு இணையதளத்துல இருந்துச்சு, அதை எடுத்து வச்சிருந்தேன். அந்த தகவலை தான் சொல்றோம். அந்த வேலை ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கள் அப்படின்ற அந்த நாவலை படிக்கிற பொழுது அவர்களையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ளுதல், அந்த வார்த்தைகள் தான் அவர் சொன்ன அந்த புரிந்து கொள்ளுதல் அந்த பயணத்தோடு நம்ம பயணப்படுவோம். ஒரு வித்தியாசம்ன்றதை விட ஒரு இப்படியான மனிதர்கள், அதை பியோதர் தஸ்தோவஸ்கி சொல்ற அந்த மாதிரிதான் மனித உளவியலை பேசுகிற அந்த நாவல்கள் நம்ம தொடர்ந்து பார்க்கணும். அதுதான் வந்து பியோதர் தஸ்தோவஸ்கியை வந்து நம்ம சிக்மண்ட் ஃப்ராய்டு ஆராய்ஞ்சதுக்கான காரணமாவே இருக்கும். சிக்மண்ட் ஃப்ராய்டு ஒரு உளவியல் பார்த்து ஆராயிரம், ஆனா அவர் பியோதர் தஸ்தோவஸ்கியோட கதைகளை ஆராயிறாரு. இந்த மனுஷன் மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாம் கதைகளை எழுதுறாருன்னு சொல்லி. சோ கதைகளே அப்படித்தான் உருவாதுன்னு சொல்ல முடியும். இந்த ஒரு படம் வந்து சரணோட இயக்கத்துல வந்த படம், நாதன் தொடருக்கு தெரியுமான்னு தெரியல. வந்து இந்த ஆரியன் நடிச்ச படம் ஒரு படம். இந்த நாற்காலிக்கான ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கும், யார் தருவார் இந்த அரியாசனம் சொல்லிட்டு. ஒரு பாடல் கூட ஒரு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு, யார் தருவார் இந்த அரியாசனம் அப்படின்னு சொல்லிட்டு. காலை பிடிச்சி வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நெப்போலியன் வந்து கடைசியில இறந்துற மாதிரி தெரியும். அதாவது நெப்போலியன் இடத்த பிடிக்கிறதுக்காக ஆரியா பண்ற அத்தனை தகுடுத்து தான் அந்த படமே இருக்கும். அந்த படம் இப்படிதான் இருக்கு, ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சராவே தெரியும். அவரோட கேரக்டரே வந்து பார்த்தா வந்து அந்த படத்துல நடிச்சிருக்க என்னோட கேரக்டரும் ஒரு ஸ்கெட்ச் பண்ணதே வேற மாதிரி இருக்கு. ஒவ்வொருத்தரும் வந்து ஜஸ்ட் லைக் தட்டா அந்த இதை எல்லாரும் வந்து இறந்துட்டாங்க, இவர் இல்ல, அதுக்கு அடுத்தது அந்த பையன் அந்த இடத்துக்கு வர்றான்னு நினைப்பேன். எல்லாம் எடுத்துக்கிறப்ப ஆரியா எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்லுவாரு, இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் என்னென்ன பண்ணேன்னு தெரியும், உங்க அப்பனை கொண்டதே நான் தான், நீ அந்த இடத்துக்கு வரணும்னு நினைச்சு ஒண்ணு கொண்டுடுன்னு சொல்லுவாரு. அதான் அந்த படத்தோட பேர் எனக்கு தெரியல. அது வந்து சரண் படங்கள்ல அது மாதிரிலாம் இருக்கும். தொடர் அட்மிட் பண்ணிட்டு நீங்க பேசலாம். வட்டாரம். வட்டாரமா? ஆமா ஆமா. அதெல்லாம் வந்து அந்த படமே வந்து ஒரு மாதிரியா நான் லீனியர் பேட்டர்ன்றது ஒரு மாதிரி. அந்த கதையை வந்து சரண் வந்து எப்படி வச்சாருன்றது எனக்கு இன்னும் கூட அந்த படத்தை எல்லாரும் அது பெரிய வெற்றி பெற்ற படமா எனக்கு தெரியல. ஆனா ரொம்ப ரசிச்சு நான் பார்ப்பேன் அந்த படத்தை. இப்ப அந்த மாதிரி சமீபத்துல பார்த்த ஒரு படம் வந்து அல்லு அர்ஜுன் நடிச்ச ஒரு படம் வந்து இப்ப தமிழ் டப்பிங்ல வந்துருந்துச்சு, என்னவோ வீடுன்னு வருமே, அது பால வைகுந்தபுரம்லோ. அது அது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சர் தான் ஆகணும். அதாவது வந்து அவங்க அப்பா வந்து யாருன்றத வந்து தெரியாம நான் எப்படியே எங்க அப்பாவுக்காக நான் வந்து அவரை வந்து இன்ஸ்பயர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு கடைசியில் நீனே அப்பன் இல்லையா அப்படின்ற மாதிரி பேசுற வசங்கள் வந்து படம் ரொம்ப அவ்வளவு அற்புதமா இருக்கு. அல்லு அர்ஜுனோட ஸ்டைல தான் நம்ம தமிழ் நடிகர்கள் நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி கூட தோணுச்சு. அவரு ஒரு ஸ்ட்ரேஞ்சர். அதுதான் இந்த சொல்றதுன்னா இவங்க எல்லாம் வித்தியாசமான மனிதர்கள்ன்றதை விட இப்படியான மனிதர்கள் வந்து அவங்க இயல்பா இருக்கிறாங்க, அவ்வளவுதான். இயல்பா இருக்கிறாங்க, அது நம்மள மத்தவங்க வித்தியாசமா தெரியும், மத்தவங்க மாதிரி நாம இருக்கணும்னு நினைக்காம இருக்கிறாங்க, அப்படிதான். அதவிட ஒரு சிறப்பான இது வந்து ஏன்னா நாதனத்தோட அந்த வாசிப்பு வந்து மீண்டும் ஒரு நிறைய புத்தகங்களை சொல்றது மூலம் அவருடைய வாசிப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியுது. விசாகன் தொடர்ந்து நம்ம சொல்லுவோம், ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி நிறைய படைப்புகள் எடுத்துன்னு சொல்லுவாரு. அந்த வகையில அதுவும் சிறப்பு. இன்னைக்கு ஒரு பெரிய விவாதங்கள் வந்து நிறைய நேரம் விவாதங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தோம், அதுவும் கூட சிறப்பு தான். ஏன்னா வாசிப்புன்றது அப்படித்தானே, ஒரு கதையை சொல்ற பொழுது அதன் சார்ந்த உரையாடல் கொண்டு போறதும் அதுவும் ஒரு சிறப்பு. அந்த வகையில இத்தனை தருணம் வந்து இந்த வாசிப்பை அது சார்ந்த உரையாடல் பிரெஞ்சு இலக்கியத்தை நம்ம பார்த்திருக்கோம், அது ஒரு நுகர்வை எப்படி தருதுன்றத பாக்குறோம். இது எல்லாம் சேர்ந்து அடுத்து வாசிப்பு மட்டுமே மீண்டும் மீண்டும் மனிதர்களை புரிந்து கொள்வதற்காக உதவும். புரிந்து கொள்வோம், அனைத்து மனிதர்கள் புரிந்து கொள்வோம் மொழிய
அவர்களை மாவீரர்களாகவோ நண்பர்களாகவோ அப்படி பார்வைகள் புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுவோம். அப்ப இன்னும் ஒரு தருணத்தோட அது வேறு ஒரு பரிணாமம் தரணும். அந்த வேளை இந்த நிகழ்வை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் நன்றிகள் கூறி விடைபெறுவது தமிழ்நாடு ஒரு நொடி பிரான்ஸ்ல இருந்து இணைந்து இருக்கிற நம்ம கமல்ராஜ் ஏதாவது வார்த்தைகள் சொல்லணும்னா சொல்லிடலாம். ஏன்னா நம்மளோட இப்பதான் இணைஞ்சாங்க, அவங்க முழுசா கேட்கல. அவங்க ஏதாவது கருத்துக்கள் சொல்லணும்னாலும் சொல்லிடலாம். ஓகே, தொடர்வாங்க. இருக்கிறாங்களா பாருங்க. இருக்கிறேன். வணக்கம், வணக்கம். இந்த அமைப்பை பற்றி எனக்கு சரியான புரிதல் இல்லை. இருந்தாலும் விசாகன் இதுல பார்ட்டிசிபேட் பண்றாருன்னு சொல்றதுனால நான், ஏன்னா அவரை இந்த மாதிரி ஒரு இள வயதில் அவருக்கு இவ்வளோ புத்தக ஆர்வம் இருக்கிறது எனக்கு உண்மையாவே வியப்பா இருக்கும். அவரு சில நாட்கள் தான் எனக்கு அறிமுகம். ஆனா அவரு என்ன சில நேரத்துல தூண்டி இருக்கிறாரு. சில விஷயங்களை நீங்க படிக்கலாம், வாட்ஸ்அப் திறந்தனா பலவிதமான பரிந்துரைகள். அது மட்டும் இல்லாமல் சில கிடைக்காத புத்தகங்களை அவரை இப்படியெல்லாம் நீங்கள் பெற்றுக்கலாம்னு சொல்லிட்டு சில அச்சுகங்களையும் பதிப்பாளர்களையும் எனக்கு அறிமுகப்படுத்தினாரு. உண்மையாகவே இந்த உரையை நான் கேட்க முடியல. எனக்கு அவர் வீடியோ அனுப்புவாருன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. மொழி சார்ந்த, நான் அதிகமாக மொழி சார்ந்த விஷயங்களும் பாண்டிச்சேரி சார்ந்த பிரெஞ்சு சார்ந்த விஷயங்களையும் நான் கொஞ்சம் ஆய்வு செய்யறதுனால அந்த மாதிரி மீட்டிங்ல அதிகமா இணைஞ்சேன். இன்னைக்கு ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி மூலமா சமஸ்கிருத இலக்கியமும் வரலாறும் பற்றி ஒரு இதுல நாமக்கல்ல இருந்து ஒரு ஐயா பேசினாங்க. அதுக்கு போயிட்டேன், இதுக்கு வர முடியல. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா என்னுடைய பேராசிரியர் புதுவை பற்றி எழுதிய ராஜா என்பவர் ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை சொல்லி ஒரு புத்தகத்துல எழுதியிருப்பாரு. என்னன்னா, எதை வேணாலும் படிச்சாதான் ஒருத்தவங்க கவிஞன் ஆக முடியும்ன்ற ஒரு கோட் அவர் கொடுத்திருந்தார். அந்த சமீபத்துல அந்த புத்தகத்தை நான் படிக்க நேர்ந்தது. நீங்க சொல்ற கருத்தும் அதே தான். இப்ப ஐயா அவர் பேரு எனக்கு கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட்னு தான் போட்டிருக்கு, பேர் எனக்கு தெரியல. அவர் சொன்ன வார்த்தை கருணா அவர்கள் சொன்னது அதுதான். அதிக படிக்க உன்னுடைய கிரியேட்டிவிட்டியும் இமேஜினேஷனும் விரிவடையும். அதன் மூலமாக பல என்ன சொல்றது, பதிப்பாளர்களும் அதிகமான அறிவுஜீவிகளும் வருவதற்கான சான்ஸ் இருக்கு. அதுவும் நீங்க பேசுற வார்த்தைகள் எனக்கு பிரமிப்பா இருக்குது. ஏன்னா இங்க இருந்து ரஷ்ய இலக்கியம் பத்தி பேசுறீங்க, பிரெஞ்சு இலக்கியம் பத்தி பேசுறீங்க. உண்மையாவே என்னுடைய வாழ்த்துக்கள். விசாகனுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்ம பேசலாம். இருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறேன். ரொம்ப நன்றி. ஏன்னா ஒரு புத்தகத்தோட நிறுத்திக்காம நீங்க வட்டாரம் இந்த படத்தை பத்தி எல்லாம் பேசும்போது இன்னும் எனக்கு ஈடுபாடா இருக்குது. ஏன்னா சினிமாவை நம்ம புறந்தள்ளியே நம்ம பழகப்படுறோம். ஏன்னா படைப்புக்குள்ள அது வரமாட்டுதுன்னா உண்மையாவே இதனுடைய வெளிப்பாடு, விஷுவல் வெளிப்பாடு நம்மளுக்கு சினிமா தான். உண்மையா சொன்ன மாதிரி சரணோட இயக்கத்துல மிக பிரமிப்பாக, ஆனா நல்லா ஓடல அந்த படம். வட்டாரம் எல்லாரையும் பிரமிக்க வைக்கும். ஒருத்தவன் பதவிக்காக எது வேண்டுமா செய்வோம். அதனுடைய இணையா நீங்க ஒரு அல்லு அர்ஜுன் படத்தை சொன்னது, நான் பிரைம் வீடியோல நான் அந்த படத்தை தமிழ்ல பார்த்தேன். உண்மையாவே அருமையான படம். வாழ்த்துக்கள். உங்களை உண்மையா நல்லா இருக்கு. அணுகுமுறை வித்தியாசமா இருக்கணும்ல. ஸ்ட்ரேஞ்சர் சொல்றதுனுடைய அர்த்தமே பாரதி மத்தவங்க எல்லாருக்குமே ஸ்ட்ரேஞ்சர். இன்னைக்கு கூட ஒரு சமஸ்கிருத இலக்கியத்தை பத்தி பேசும்போது பாரதிய ஒரு வித்தியாசமான ஆளா ஒரு விளக்குனாரு. உண்மைதான். ஒரு நாள் பாரதி பாண்டிச்சேரி பீச் ஓரமா நடந்து போயிட்டு இருக்காரு கைரிக்ஷாவில. கடலை வண்டிக்காரங்க இருக்கிறான். அவங்ககிட்ட இருந்து ஒரு கடலையை வாங்கி வாயில போட்டுட்டு அந்த வானத்தையும் கடலையும் அப்படியே ரசிச்சுக்கிட்டே அந்த கைரிக்ஷாக்காரங்கிட்ட நின்று எடுடா என் ரதத்தை என்றார் அப்படின்ட்டு ஒரு சொன்னாராம். அவருக்கு அந்த ரிக்ஷா வண்டிக்காரும் அந்த மாதிரி இருந்ததுன்னு. இப்ப ஸ்ட்ரேஞ்சர்ன்றது நீங்க கொடுத்த அந்த விளக்கம் அருமை. மற்றவனுடைய பார்வைக்கு அவன் வித்தியாசமாகறானோ ஸ்ட்ரேஞ்சர். இந்த குரூப் கூட மற்றவங்களுக்கு ஸ்ட்ரேஞ்சரா இருக்கும். ரொம்ப அதிகமா பேசிட்டேன்னு நினைக்கிறேன். மிக்க அழைப்புக்கு நன்றி. மீண்டும் எனக்கு சில உங்களுடைய கலந்துரையாடல் பற்றி விவரங்களை தாருங்கள். நான் முடிந்த அளவுக்கு உங்களோட ஜாயின் பண்ணிக்கிறேன். படிப்பினுடைய ஆர்வத்தை தூண்டுவதால் சொல்றேன் நான். அனைவருக்கும் நன்றி. யூடியூப்ல தொடர் TNSM கள்ளக்குறிச்சின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அதுல ஒரு 77 வீடியோ இருக்குது. ஓகேங்க. ஓகே. அதுல நிறைய இருக்கும். அதுல நீங்க பார்க்கலாம். நீங்களும் விமர்சனம் கீழே பதிவு பண்ணுங்க. நாங்களும் எங்களை செழிமைப்படுத்திக்கிறோம். நன்றி. தொடர். தேங்க்யூ. நானும் தொடர் நீங்க பேசுங்க. ஒரே ஒரு திரைப்படம் உங்களுக்கு எல்லாம் பரிந்துரைக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு மலையாள படம். அதுவும் ஒரு ஸ்ட்ரேஞ்சர், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்சரான ஒரு கேரக்டர் தான். ஃபகத் ஃபாசில் நடிச்ச 24 நார்த் காதம் அப்படிங்கிற ஒரு திரைப்படம். ஒரு டிராவல் மூவி தான். ஒரு பயணத்தை பேஸ்டா உள்ள ஒரு படம் தான் அது. ஒரு பயணம் எப்படி ஒரு மனிதனை மாற்றும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு உதாரணமான ஒரு படம் அது. அது தமிழ்ல டப் பண்ணி எதுவும் வரல, மலையாளத்துல தான் இருக்கு. வாய்ப்பு கிடைச்சா அந்த படத்தை பாருங்க.
வேற விதமா நடிக்கிறவரு. அவரே ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தான். டூரிங் டாக்கிஸா இப்ப அது படம் டூரிங் டாக்கிஸ்ல என்னது வந்துச்சு இல்ல இவரு டைரக்டர் பேரு வர மாட்டுது. இப்ப வந்துச்சு இல்லைங்க தொடர் நம்ம விஜய் சேதுபதி திருநங்கை நடிச்சிருப்பார்ல டாக்கிஸ்னு வரும்ல. சூப்பர் டீலக்ஸ்ல ஃபகத் பாசில் வந்து அந்த கேரக்டர் வந்து அது இங்க சொல்லலாம், ஒண்ணு எல்லாம் அடல்ட் ஒன்லின்றதால சொல்லலாம், அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவரோட மனைவி வந்து ஒரு தவறான உறவுல இருக்கிறப்ப அந்த ஆள் இறந்துருவான், அந்த குணத்தை மறைக்கிறதுக்காக பண்ணுவாரு. அப்போ ஒரு சொல்லுவாரு, அத வந்து நான் வந்து எனக்கு கோபம் மேல அதிகமா வருது, எங்கேயாச்சும் நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டி உள்ள உட்காந்து கண்ணா அப்படின்னு திட்டுவாரு அந்த பக்கத்துல சமந்தாவை. அப்படியே அது ரியலிசமா இருக்கும், அப்படியே ரியலிசமா இருக்கும். என் மனைவிடா எங்கெங்கேயும் என்னென்ன பண்ணான்னு கேட்டாங்களா, என் மனைவி பண்ணிருக்காடா அத அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பேசுவாரு. அது எப்படிதான் தியாகராஜ குமாராஜா அவர் பண்ணாரு, அவருடைய ஒரு பக்காவான மூவி அது. அது மாதிரி ரம்யா கிருஷ்ணோட கேரக்டர் அந்த இடத்துல வேற மாதிரியான ஒரு கேரக்டர். அவங்க வந்து ஒரு ஆபாச படங்கள் நடிக்கிற மாதிரி. உங்க பையன் வந்து கேட்பான் கடைசியா வந்து, உன்னை யாரா ஏமாத்தி நடிக்க வச்சிட்டாங்கன்னு. இல்லப்பா எனக்கு தெரிஞ்சதான் நடிச்சேன்னு நடிச்சேன்னு சொல்லுவா. நான் நடிக்கிறத பத்தி நீ பேசுறீ, 1000 பேர் பாக்குறதால தான் நடிக்கிறேன், அவெல்லாம் வெக்கப்படல, நான் ஏன் வெக்கப்படணும். ஒரே வரியில முடிச்சாச்சு அந்த படத்தை. ஆபாச படங்களை பாக்குறவங்க இருக்கிறதால தான் ஆபாசமே எடுக்கிறாங்க, இல்லைன்னா ஏன் எடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்த ஒரு வரி முடியும். அந்த படம் அது அது தியாகராஜ குமாரதே ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தான் அப்படிதான் சொல்லணும். அப்படிப்பட்டவர் தான். அந்த வகையில ஒரு அற்புதமான ஸ்ட்ரேஞ்சர்களை தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறோம். அது நீண்டுகிட்டே போயிட்டே இருக்குது. நன்றிகள் தொடர் ஒரு நிறைவான உரையாடல். மீண்டும் ஒரு தடவை அனைவருக்கும் நன்றிகள். இந்த ஒரு உரையாடலை கொண்டு வருவதற்கு செழுமை சேர்த்த கமல்ராஜ் அவருக்கும் மீண்டும் நன்றிகள். விசாகன் தொடருக்கு மீண்டும் நன்றிகள். நாலாம் தொடருக்கு நிறைய படைப்புகளை கொண்டு வந்து சொல்லிருக்கிறீங்க. அந்த நன்றிகள் அனைவருக்கும் கூறிக்கொண்டு விடைபெறுவது தமிழ்நாடு கள்ளக்குறிச்சி மாவட்டம். நன்றிகள் தொடருக்கு. நன்றி.